இந்த சட்டமன்ற பேரவையில் நாம் நிறைவேற்றி மாண்புமிகு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்த பல முக்கிய சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தராமல் திருப்பி அனுப்பினார். அந்த நிலையில் அவற்றை நாம் மீண்டும் இங்கே நிறைவேற்றி அனுப்பி வைத்தோம். 2வது முறை சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய சட்ட முன்வடிவுகளுக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் என்று அரசியல் சட்டம் வரையறுத்திருந்த போதிலும் இவற்றுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் அவர்கள் காலம் தாழ்த்தி வந்ததோடு அதற்கு தனக்கு அதிகாரம் இருப்பதாகவும் தெரிவித்து வந்தார். இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மாண்புமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உயிர் கொள்கையான மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை நிலைநாட்டிட தமிழ்நாடு போராடியது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இன்னைக்கு ஒரு ஹாப்பி டே என்று சொல்வேன். வெறும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மட்டும் இல்லை, இந்த திமுக அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக கொண்டாட வேண்டிய ஒரு தீர்ப்பு. ஹேட்ஸ் ஆஃப் டு தி சுப்ரீம் கோர்ட். ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நடந்த பெரிய போர் இது. சாதாரணமானது. அரசியல் சட்டத்தினுடைய உச்ச போர். ஒரு மாநிலம் அல்ல, எல்லா மாநிலங்களிலும் பல மாநிலங்களில் ஆளுநர்கள் அரசியல் கருவிகளாக பயன்படுத்தப்படுகிறார்கள். என்றால் மக்கள் விரோத ஒரு நிலை, மக்களுடைய ஆதரவு இல்லை என்று சொல்லும்போது கொல்லைப்புற வழியாக இப்படிப்பட்ட முயற்சிகளை செய்யலாம் என்பதற்கு இனிமேல் அப்படி செய்ய முடியாது என்பதற்கு இந்த உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல அளவிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருப்பது வரவேற்க தகுந்த ஒன்று. இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. இந்த தீர்ப்பை ஆளுநர் அவர்கள் புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் என்று நான் கேட்பதை விட அவர் இதை உணர்ந்து இது ஒரு கடுமையான தண்டனை மாதிரி. ஏற்கனவே பலமுறை நீதிமன்றங்கள் ஆளுநருடைய செயல்பாட்டை கண்டித்திருக்கிறது. அவர் இதை உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து அவர் ராஜினாமா செய்வது அவருக்கும் நாட்டுக்கும் நல்லது. இது ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு புகட்டி இருக்கிற ஒரு பாடம். இவரைப் போல வெறும் சனாதன பின்னணியில் அரசியல் செய்யக்கூடிய ஆளுநர்கள் அனைவருக்கும் இது மறக்க முடியாத ஒரு பாடமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். அவருடைய டென்யூர் முடிஞ்சு 6 மாதம் ஆகிறது. 6 மாதம் ஆகியும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இதை ஒன்றிய அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த தீர்ப்புக்கு பிறகு இதை மானசீகமாக மாரலி அக்செப்ட் பண்ணிட்டு அவர் இன்று இரவே இங்கேருந்து ராஜ்பவன் விட்டு புறப்பட்டு போனால் அவர் சுயமரியாதைக்காரர். இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றக்கூடிய தீர்மானம். இந்த தீர்மானத்தை கிடப்பில் போடுறது என்பது ரொம்ப வருத்தமளிக்கிற செயல். இதை தமிழக அரசின் சார்பில் மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு என்பது மாநில அரசுகளின் உரிமையை காக்கிற ஒரு தீர்ப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். மொத்த இந்தியாவுக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற கவர்னர்களுக்கு ஒரு கடிவாளத்தை நம்முடைய முதலமைச்சர் போட்டிருக்கிறார் என்பதை இந்த தீர்ப்பு இன்றைக்கு தெரிவிக்கின்றது. ஆளுநர் அமைச்சரவையினுடைய அந்த தீர்மானத்திற்கு ஒப்புதல் கொடுப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை என்பதை மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது. 10 பில்ஸில்
கவர்னர் வந்து சான்சலராக இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியில் வந்து அவரை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இது வந்து ஏற்றப்பட்டது. இந்த பில்ஸ் வந்து இனி தீர்ப்பின் பிரகாரம் கவர்னர் வந்து டீம் டு ஹவ் கிராண்டட் அசென்ட் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுத்ததால் இன்றிலிருந்து அவர் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த தீர்ப்பானது அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாகும். இதுவரை 75 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு கவர்னர் மீதும் சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ இவ்வளவு மோசமான ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வழங்கியது கிடையாது. இந்த தீர்ப்பு மற்ற கவர்னர்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினையாக இருக்கும். இனிமேல் ஒரு பெரிய விடிவெளி ஏற்பட்டிருக்குது இந்த விஷயத்தில். இனிமேல் ஏற்பட்டு எந்த மாநில கவர்னரும் அது ஆளுங்கட்சி மத்திய அரசுக்கு இணக்கமான அரசாங்கம் இருந்தாலும் சரி, அல்லது இணக்கம் இல்லாத அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில கவர்னர்கள் இனிமேல் அதிக இந்த கவர்னர் ரவியை போல் இது மாதிரியெல்லாம் செயல்பட முடியாது. ரவியை கூட இனிமேல் செயல்பட முடியாது. காரணம், உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு தலையில் ஒரு குட்டு வைத்திருக்கிறது. இதற்கு மேல் அவர் தான் பதவி ராஜினாமா செய்துவிட்டு தான் போக வேண்டும். வணக்கம், இது கேள்விக்களம். இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவம், மாநில உரிமை என்கிற அம்சத்தில் இது ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் என்று சொல்ல வேண்டும். அண்மை காலமாக ஆளுநர்கள் எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவது, அரசியல்வாதிகளைப் போல செயல்படுவது, முற்றுக்கட்டை போடுவது என்று இருந்து வந்த நிலைகளுக்கு இன்று உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பின் வழியாக பதிலை சொல்லியிருக்கிறது. ஆளுநர்களுக்கென்று பிரத்யேகமான அதிகாரம் இல்லை. அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதை அமைச்சரவையின் கருத்தை கேட்டு அந்த சொல்படி நடந்து கொள்வதுதான் அவர்களுடைய வேலை. முட்டுக்கட்டை போடக்கூடாது என்பது தொடங்கி மிக முக்கியமாக முதல் முறையாக ஆளுநர்கள் ஒரு நீதிமன்றத்தினுடைய ஆய்வுக்கு உட்பட்டவர்கள். ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதா ஒன்றின் மீது ஆளுநர் முடிவெடுப்பதற்கு, அதற்கு ஒப்புதல் தருவதற்கோ ஒப்புதல் தராமல் நிலுவையில் வைத்திருப்பதற்கோ கால வரம்பு என்பது அரசியல் சட்டத்தில் இதுவரை நிர்ணயிக்கப்படாமல் இருந்தது. விரைவில் என்பதாக மட்டும் அந்த சொல் இருந்தது. இப்போது உச்சநீதிமன்றம் முதல் முறையாக அதற்கு ஒரு கால வரம்பை நிர்ணயித்திருக்கிறது. ஆளுநரை யாருமே கேள்வி கேட்க முடியாது, அவர் விருப்பப்படிதான் செயல்படுவார் என்ற வாதத்தை நிராகரித்து 1 மாத காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்பதாக ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். கூட்டாட்சி வரலாற்றில் ஆளுநருடைய அதிகாரம் என்ற ஒரு பார்வையில் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக இது நாடு முழுவதும் பேசப்படுகிறது. அடுத்ததாக ஆளுநர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை 2020ஆம் ஆண்டிலிருந்து நிலுவையில் இருக்கக்கூடிய 10 சட்ட மசோதாக்களுக்கு அவருடைய ஒப்புதல் தராத நிலையில் உச்சநீதிமன்றமே தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. இது ஒரு மாநில அரசு, ஒரு மாநில ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் தரப்பட்ட தீர்ப்பு என்றாலும் இந்தியா முழுவதும் வரலாற்றில் நிலைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தீர்ப்பாக கருதப்படுகிறது. ஆளுநர்களுடைய விதி மீறல்களுக்கு இது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறதா? மாநில உரிமையை நிலைநாட்டுவதில் மு.க. ஸ்டாலின் அவர்களது அரசு சாதனை செய்திருக்கிறதா? உச்சநீதிமன்றம் காட்டியிருக்கக்கூடிய இந்த அதிரடி தீர்ப்பை அடுத்து ஆளுநர் பதவி விலகப் போகிறாரா? தார்மீக மாரல் டர்பிட்யூட் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை ஆளுநர் அடிக்கடி பயன்படுத்துவதால் அவர் பதவி விலகுவாரா அல்லது விலக்கப்படுவாரா என்கிற கேள்விகள் நம் முன்னே இருக்கின்றன. நம்மோடு திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு நா. எழிலன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள், தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தோழர் தியாகு அவர்கள், விமர்சகர் திரு சுப்பிரமணியன் அவர்கள், வலதுசாரி வழக்கறிஞர் திரு ஓம் பிரகாஷ் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். நான் முதற் பார்வையை 5 பேரிடமும் ஒவ்வொரு நிமிஷத்தில் கேட்டுறேன். அதற்கு பிறகு நம்ம விரிவான விவாதத்துக்குள்ளே போகலாம். தியாகு அவர்களுடைய முதற் பார்வை. இந்த தீர்ப்புக்கு பிறகு இன்னும் ஆளுநர் பதவி விலகலையா? செய்தி பார்த்துட்டீங்களா? எதுவும் இல்லையா? வரல, இன்னும் விலகலை. அவர் மானஸ்தனர் தான் இந்நேரம் விலகி இருக்கணும். என்ன இவ்வளோ கடுமையாக சொல்கிறீங்க? ஆமாம்மா, இது ஒரு முறை இல்லையே. இந்த 142வது உறுப்பை உச்சநீதிமன்றம் பயன்படுத்துவது
பேரறிவாளன் வழக்கிலேயே பயன்படுத்தினாங்க. இதே போல தான் அதில் பிரச்சனை. 161 உங்களுக்கு கொடுக்குற விண்ணப்பத்தை நீங்கள் எப்படி அனுப்புனீங்கன்னு கேட்டாங்க. யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு. அது சட்டத்திலே இல்லையேன்னாங்க. தி கவர்னர் ஹேஸ் எர்ட் இன் கான்ஸ்டிடியூஷன். இது உச்சநீதிமன்றத்தினுடைய வாசகம். ஒரு முறை அல்ல, 2 முறை. அடுத்த மிச்ச பேர் வழக்கிலையும் இன்னைக்கும் சொல்லியிருக்காங்க இல்லீகல் அண்ட் எரனஸ். இல்லீகல் அண்ட் ஆர்பிட்ரரி. இன்னைக்கு சொன்னது இல்லீகல் அண்ட் எரனஸ், சட்டவிரோதமானது. ஒரு ஆளுநர் சட்டவிரோதமாக செயல்பட்டிருக்கிறார்னு சொன்னதுக்கு பிறகு அவருக்கு அந்த பதவியில் உட்கார்ந்துருக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு? இப்போ நம்ம 19 எல்லா மாநிலங்களுக்கும் மற்றதெல்லாம் இருக்கட்டும், நிறைய நடந்திருக்குது. ஆனால் இவர் ஒரு தெளிவான ஒரு குற்றம் இழைத்திருக்கிறார். திட்டமிட்டு தெரிந்து செய்திருக்கிறார். பலமுறை குட்டுப்பட்டும் இதை செய்திருக்கிறார். பலமுறை எச்சரித்த பிறகும் செய்திருக்கிறார். அவர் விலகலைன்னா அவரை குடியரசுத் தலைவர் பதவி விலக்க வேண்டும், பதவியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணணும். இதான் எடுப்பிலே நான் கோரிக்கையாக வைக்க விரும்புறது. மற்றதெல்லாம் அப்புறம் பேசலாம். நம்ம ஓம் பிரகாஷ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவிலையும் சரி, நம்ம இந்திய சட்ட அமர்வுலையும் சரி, ஆளுநர் இத்தனை காலங்கட்டத்துக்குள்ள, அது 3 மாதம் இப்போ சொல்லியிருக்க மாதிரி 30லேருந்து 90 நாட்களுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும், திருப்பி அதை பாஸ் பண்ணணும், இல்லை செகண்ட் டைம் திரும்பி கொடுத்து திருப்பி அவங்க அக்செப்ட் பண்ணணுன்ட்டு எதுவுமே கிடையாது. இந்த தீர்ப்பின் மூலயமாக திருப்பி நீங்கள் 30லேருந்து 90 நாட்களுள்ள ஆளுநர் முடிவு எடுத்தே ஆகணும். இல்லை 2வது அடி கொடுத்தா திருப்பி 2வது அடி அனுப்பினா ஆட்டோமேட்டிக்காக ஏற்பு அக்செப்ட் பண்ண மாதிரி ஆகிடும் அந்த பில்லை. ஸோ அது இந்த தீர்ப்பு மூலயமா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா மேபி கவர்னர் இதுமாதிரி பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா அவர் அந்த 200 சட்டப்பிரிவின் கீழ் அவருக்கு சில குளறுபடிகள் இருந்திருக்கலாம். அதனால் அவரோட பார்வை வேறு விதமாக இருந்திருக்கலாம். இல்லை அவருக்கு கொஞ்சம் என்ன கிளாரிஃபிகேஷன் கேட்காம இருந்திருக்கலாம். ஸோ இனிமேல் வரனா இந்த 30லேருந்து 90 நாட்களுக்குள்ள என்ன கிளாரிஃபிகேஷன் கேட்டு அந்த கிளாரிஃபிகேஷன் எல்லாமே அடைஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கான சட்ட மசோதாவான தீர்மானத்தை அவருக்கு வெளியிடறதா இருக்கட்டும், இல்லை அக்செப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை 2வது திருப்பி அனுப்புறதா இருக்கும், இது எல்லாமே இனிமேல் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிறப்ப அவரா நீக்கிட்டாரு. உடனே உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தின பிறகு இல்லை நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சட்ட வல்லுநர்களோட ஆலோசித்து நடவடிக்கை எடுப்பேன்னாரு. அதற்கு பிறகு என்ன சட்ட வல்லுநர்களோட ஆலோசிச்சாரு? அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களே இதே சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு நான் பாயிண்ட் இல்ல அதான் சொல்லிடுறேன். அவரும் சுப்ரீம் கோர்ட்டை நாங்க அமைச்சர் என்னோட இது பண்ண மாட்டேன்னு அது கிடையாது. திருப்பி 2வது நாளே பதவி ஏற்றுக்கினாரு. தப்புங்க. பாயிண்ட் அது இல்ல, விஷயத்தை தெரிஞ்சுட்டு பேசுங்க. அமைச்சரை பதவி விலக்குற அதிகாரம், டிராப் பண்ற அதிகாரம் சிஎம்க்கு இருக்கா, கவர்னருக்கு இருக்கா? முதலமைச்சருடைய பரிந்துரை இல்லாமல் அவர் நீக்கினார். அதை அவரே மண்ணை கவுனார். கவர்னர் அப்போ என்ன சொன்னார், நான் லீகல் எக்ஸ்பர்ட்ஸோட பேசுறேன், டிஸ்கஸ் பண்ண போறேன்னாரு. இதுவரையிலும் எந்த எக்ஸ்பிளனேஷனும் அவர் தரல. எழிலன், உங்க கோணம் என்ன? அடிப்படையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதி இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படையில் சட்ட முன்வடிவுகளில் விவாதம் செஞ்சு அதை சட்டமாக நிறைவேற்றின ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தலையாய கடமை. அதுதான் நாங்கள் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ நாங்கள் சட்டமன்றத்தில் பல்வேறு டிஸ்கஷன்ஸ்க்கு முடிஞ்ச பிற்பாடு நாங்கள் ஒரு சட்ட முன்வடிவு அம்சா மக்களால் தேர்ந்தெடுக்காத ஒரு பிரதிநிதி அதில் அமைதியாக உட்காந்து அது அவரோட தனிப்பட்ட சித்தாந்த அரசியல் காரணத்துக்காக அந்த சட்ட முன்வடிவுகளை காலம் தாழ்த்துறது, பிறகு நான் வச்சுட்டு திருப்பி அனுப்பி கிளாரிஃபிகேஷன் சொல்கிறது, பிறகு நான் ஜனாதிபதிக்கு அனுப்புறது. அவர் சொல்கிற மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தில் எனக்கு ஒரு டிஸ்கிரிஷன் பவர்ஸ் இருக்குது, மணி பில் மட்டும் தான் நான் பாஸ் பண்ணுவேன், மற்றதெல்லாம் எனக்கு தலையாய பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற என்ற வாதத்தை இன்றைக்கி தமிழ்நாட்டு முதல்வர் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து சட்டமன்ற பிரதிநிதிகளுக்கும் இன்றைக்கி அவர் ஒரு தெளிவை கொடுத்துருக்கார் தமிழ்நாட்டு முதல்வர். ஏன்னா இது மக்கள் மன்றம் நடத்திய தேர்தல் அரசியல் ஜெயிச்சு வந்த ஆட்சி பிடிச்சு சட்டமன்றத்தில் நடந்த உங்களுக்கு சட்ட முன்வடிவுகளை கொண்டு போய் சட்ட போராட்டம் நடந்து சட்டமன்றத்தில் ஆளுநர் பண்ணுற எல்லா நடவடிக்கைகளும் நான் போக விருப்பப்படல. 3வது நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் போய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் அல்லாமல் இந்தியாவில் வரப்போகிற இனிமேல் ஆளுநர் வாசஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வரலாற்றில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எல்லாரும் கோட் பண்ணுவாங்க. எப்போ கோட் பண்ணுவாங்கன்னா, எப்பப்பெல்லாம் ஆளுநர் மாதிரி ஆளுங்க யூனியன் கவர்மெண்ட்டோட எமிசரிஸ் ஒன்றிய அரசோட சித்தாந்தங்களை திணிக்கிற நபர்களுக்கு கொட்டு வைக்கிற ஜட்ஜ்மெண்ட்டாக இந்த ஜட்ஜ்மெண்ட் அமைஞ்சிருக்கு. திரு சுப்பிரமணியம், உங்க பார்வை என்ன? முதற் பார்வையை கேட்டது. வணக்கம் குணா.
அதாவது இன்னைக்கு ஒரு அந்த டைம் லைன் கிடைச்சிருக்கு. நம்ம நிறைய விவாதிச்சிருக்கோம். இந்த மாதிரியான ஆர் என் ரவி ஐயா அவர்களுக்கும் இங்கே சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கால அவகாசம் இல்லை, கால அவகாசம் கொடுக்கணும், நிறைய நம்ம விவாதிச்சிருக்கோம். அது நீட்டாக இருக்கட்டும், இல்லை 23 மசோதாக்கள் இருந்தது, அது படிப்படியாக குறைந்து 10 வந்திருக்கு. இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 1 மாதம் அல்லது 3 மாதங்கள். ஸோ ஒவ்வொரு கிரைட்டீரியாவையும் வரும்போது 1 மாதத்திற்குள்ள அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும், 3 மாதத்துக்குள்ள ஏதாவது டவுட்னா கிளாரிஃபை பண்ணிட்டு இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். 75 ஆண்டுகளாக, ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நாடு எவால்வ் ஆகி வரும்போது, ஸோ நாட்டிற்கு தேவையான சட்டங்களை ஏற்றும் போது ஒவ்வொருத்தரோட புரிதல்கள் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். ஸோ இன்டர்பிரேஷன் ஆஃப் லாஸ் நாளடைவில் மாறிக்கொண்டு வருதுனால அதுக்கு கிளியர் டெஃபினிஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன்னா சட்டம் இயற்றும் இடத்துல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருப்பாங்க. அந்த சட்டத்தை எப்படி புரிந்து அதுக்கு உண்டான நீதியை கொடுக்குற இடத்துல இன்னைக்கு நீதிபதிகள், நீதிமன்றம் இருக்கிறது, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம். அதுதான் அழகா இன்னைக்கு அந்த டைம்லைன் கொடுத்ததுனால இனிமே ஆளுநர் ஆபீஸ்ல இந்த சட்ட மசோதாக்கள் தங்காது. இப்போ அவர் அவருக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், அவர் மேல பிரசிடென்ட்டுக்கு எதர் ஹஸ் டு கிவ் இட் டு சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பணும், இல்லைன்னா மேல பிரசிடென்டோட அசென்ட்டுக்கு அனுப்பணும். அந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரியான காலவரையக்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவர் மேல பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சு அவர்களோட ஒப்புதலோட அந்த சட்ட மசோதாக்கள் இயற்றப்படும். ஆனா இன்னைக்கு மிக முக்கியமான இது பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா விவாதிச்சிருந்ததை சுப்ரீம் கோர்ட்ல they given the direction in terms of timelines. ஆனா ஒண்ணு சுப்ரீம் கோர்ட் கவர்னர் அகைன்ஸ்ட் இது கொடுத்திருக்காங்கன்னு பார்க்காம, இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் நிறைய மாநில அரசுகள் மீதும் ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க. ஏன் நீங்க காலதாமதமாக ஊழல் வழக்குகளை விசாரிக்கிறீங்க, அது நிறைய கொடுத்திருக்காங்க. நம்ம அப்பெல்லாம் அதை எடுத்து பேசல. இன்னைக்கு ஒரு சித்தாந்த பேச வேண்டாத ஒரு தீர்ப்பா இது பேச வேண்டாத, விவாதிக்கப்பட தேவையில்லாத, முக்கியத்துவம் இல்லாத தீர்ப்பா இது? அனைத்தையும் பேசணும் சொல்றேன். நீங்க இதையும் பேசணும், அதையும் பேசணும். நீங்க அனைத்தையும் பேசணும்னு சொல்றேன். ஊடகத்துறையில நான் நம்புறேன் நீங்க நடுநிலையா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மக்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால அனைத்து விதமான ஆளுநர் நடுநிலையா நடந்துட்டாரா? ஆளுநர் சார், உங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கலாம், இன்னொருத்தங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கலாம். ஆளுநர் என்பவர் அரசியல் கட்சியில இருக்கக்கூடியவர் இல்ல, முழு நேர அரசியல்வாதி இல்ல, கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்க வேண்டிய ஒரு கஸ்டோடியன். அவர் அப்படி நடந்து கொண்டாரா? ஒரு ஆளுநரை பார்த்து நீங்க நடந்து கொண்டது சட்டவிரோதம், இல்லீகல் அண்ட் எர்ரனஸ் அப்படின்னு சொல்றதும், கவர்மெண்ட்டை நீங்க சோக் பண்ணக்கூடாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு நீங்க முட்டுக்கட்டை போடக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அவர் அந்த பதவியில நீடிக்கலாமா? அவர் இன்னும் டிஸ்மிஸ் பண்ணலையான்னு தியாகு கேட்கிறாங்க. அதாவது அதுதான் இப்ப நம்ம இதை பத்தி பேசும்போது நம்ம செந்தில் பாலாஜி ஐயாக்கு வருவோம். செந்தில் பாலாஜி ஐயாக்கு நீங்க சொன்னீங்க, உடனே அமைச்சரா பதவியேற்றார்ல, சுப்ரீம் கோர்ட் உடனே என்ன சொன்னாங்க, we have granted bail but next day you have become minister. இது நீங்க விட்னஸ்களை பிரஷர் போடுறதுக்கு மாட்டீங்களான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் has given the ஒரு இது கொடுத்திருக்காங்க, கன்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. அது குட்டு கிடையாதா? நமக்கு வந்தா பெயில் கொடுக்கிற போது சுப்ரீம் கோர்ட் he should not be inducted in the council of ministers அப்படின்னு எங்கயாவது ஒரு கண்டிஷன் போட்டு அவர் அமைச்சராக்க கூடாதுன்னு ஏதாவது நிபந்தனை கொடுத்து அந்த நிபந்தனை மீறப்பட்டிருக்கு. அரசியல் சாசனத்துல அப்படி சொல்லல, அதை பயன்படுத்தி கொண்டு அவர் அமைச்சரானார். ஆனா அப்பயே சுப்ரீம் கோர்ட் அடுத்த நாள் இது மாதிரி சொல்லணும். பாபர் மசூதி இடிப்பு வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட அத்வானி போன்றவர்கள் அமைச்சரா இல்லையா? இன்னைக்கு சார் கிரிமினல் கேசஸ் எதிர்கொண்டவங்க ஒன்றிய அமைச்சர்களாக இருந்தது இல்லையா? இன்னைக்கு கேபினெட்ல யாரும் இல்லையா? என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன சொல்றீங்க, கவர்னர் ரவி ஐயாக்கு மட்டும் தான் கூப்பிட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை. சுப்ரீம் கோர்ட் has given observation in all cases அப்படின்னு சொல்றேன் நான். இது அப்சர்வேஷன் இல்ல சார். அப்சர்வேஷன்னா வெறும் சில கருத்துக்களை தெரிவிப்பது. இது நீங்க பண்ணது தப்பு. இந்த தேதிக்குள்ள நீங்க இது 8ஆம் கிளாஸ் பையன் பருவ தேர்வு எந்த தேதிக்குள்ள ஹோம்வொர்க் முடிக்கணும்னு சொல்றது மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்கு, ஒரு கவர்னருக்கு டெட்லைன் கொடுத்ததுன்றது ஃபர்ஸ்ட் டைம். இது நான் மற்றவங்களுடைய கோணத்தை கேட்டு திரு ஆலூர் ஷானவாஸ், உங்க பார்வை என்ன? இந்த தீர்ப்பு எந்த வகையில முக்கியத்துவமான? தமிழ்நாட்டிற்கு ஆளுநராக ஆர் என் ரவி வரும்போதும் சரி, தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை வரும்போதும் சரி, இங்கே என்ன ஒரு தோற்றம் கொடுக்கப்பட்டதுன்னு இப்போ நம்ம நினைவு கூற வேண்டியிருக்கு. 2 IPSல் வருகிறார்கள்.
ஒருவர் கட்சிக்கு வருகிறார், ஒருவர் ஆட்சிக்கு வருகிறார். இந்த 2 ஐபிஎஸ்களும் இந்த திமுக கூட்டணியை, ஆளும் திமுகவை, இந்த திராவிட மாடல் ஆட்சியை என்ன பாடுபடுத்தப்பட போகிறார்கள் என்று பாருங்கள். இவங்க 2 பேர்ட்டையும் சிக்கி இவங்க சின்ன பின்னமாக போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பில்டப்பை கொடுத்தாங்க. இன்றைக்கி 2 ஐபிஎஸும் ஒரே நேரத்தில் செல்லா காசாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒட்டுமொத்த நாடே பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மிக மோசமான பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் தங்களுடைய செயல்பாடுகளால். ஒரு ஐபிஎஸ் தன்னைத்தானே சவுக்கால் அடித்து கொண்டார். இன்னொரு ஐபிஎஸ்க்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பின் மூலம் சவுக்கடி கொடுத்திருக்கிறது. ஆக 2 ஐபிஎஸும் சவுக்கடியை வாங்கியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏன்னா இந்த 2 ஐபிஎஸ்களும் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை, நீதமாக நடந்து கொள்ளவில்லை, சட்டப்படி நடந்து கொள்ளவில்லை. முழுக்க முழுக்க அவதூறு, பொய், எதேச்சதிகாரம், ஆணவம் என்கிற அடிப்படையில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தது. அதற்கு இன்னைக்கு ஒரு விடை கிடைத்திருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் அவர் தமிழ்நாடு அரசின் மீது, தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மீது மோதல் போக்கை கையாண்டார் என்று சொல்லப்பட்டது. அது மோதல் போக்கு கிடையாது, அது தாக்குதல். மோதல் போக்குன்னா 2 பேரும் மோதினால்தான் மோதல். தமிழ்நாடு அரசு எங்கே மோதிச்சு? தமிழ்நாடு அரசு சட்டப்படி தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டம் இயற்றுச்சு, தீர்மானங்களை கொண்டு வந்துச்சு. ஆளுநருக்கு அனுப்பணும்னு சட்டம் சொல்லுது, அதற்கு கட்டுப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பிச்சு. ஒப்புதல் கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது, அதற்கு கட்டுப்பட்டு ஒப்புதல் கொடுக்காமல் சட்டத்தை மீறினார் ஆளுநர். அப்போது நீதிமன்றத்துக்கு போனோம். அதற்கு முன்னால் இன்னைக்கு நீதிமன்றத்தில் கிடைத்திருப்பது தீர்ப்பு வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சியானது என்றாலும் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் ஆளுநரை முறியடித்திருக்கிறோம், அவருடைய செயல்பாட்டை முறியடித்திருக்கிறோம். இன்றைக்குத்தான் ஆளுநர் தோற்று போனார் என்றல்ல, அவர் ஒவ்வொரு பிழை செய்ய செய்ய அந்தந்த காலகட்டத்திலேயே தோற்று போனார். அந்தந்த காலகட்டத்திலேயே தமிழ்நாடு அரசு தன்னுடைய வெற்றியை உறுதி செய்திருக்கிறது. குறிப்பாக இப்போ நீங்கள் இங்கே பேசின விஷயம் செந்தில் பாலாஜி வழக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சராக வைத்திருக்கலாமா வேணாமா என்பது முதலமைச்சருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. நீதிமன்றம் சொல்லிருச்சா? அது மட்டும் குட்டு இல்லையான்னு நீங்கள் கேட்டார்ல, நீதிமன்றம் சொல்லிச்சு. ஏன் தீர்ப்பு சொல்ல முடியல? ஆளுநர் ரவிக்கு இன்னைக்கு நீதிமன்றம் கருத்து சொல்லல, தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. ஏன்னா சட்டத்தை மீறி விட்டார் ஆளுநர், அதனால நீதிமன்றம் தீர்ப்பாக தந்திருக்கிறது. சட்டத்தை மீறவில்லை செந்தில் பாலாஜி. வழக்கு இருக்கிறது, வழக்கு இருக்கிறவங்க 1000 பேர் இருக்கிறாங்க, பதவியில் இருக்கிறாங்க. அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒருவர் தண்டிக்கப்பட்டால் மட்டும்தான் பதவியில் இருக்க முடியாது. அவர் தண்டிக்கப்படலை. சிறையில் இருப்பதோ வழக்கை சந்திப்பதோ அது ஒரு பதவியில் நீடிப்பதற்கு பிரச்சனையான விஷயம் கிடையாது. இது சாதாரண ஒரு குடிமக்களுக்கு தெரிந்த ஒன்று, உச்சநீதிமன்றத்துக்கு தெரியாதா? அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதில் தீர்ப்பு சொல்ல முடியுமா? ஆமாம், நீங்கள் பதவியில் நீடிக்கக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு சொல்ல முடியுமா? உச்சநீதிமன்றம் அப்படி சொல்ல வாய்ப்பில்லை. எந்த நீதிமன்றமும் சொல்ல முடியாது, அந்த அதிகாரமே கிடையாது, சட்டத்தில் அதுக்கு இடமே இல்லை. அப்போது மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் அமைச்சரவையில் தொடர்றார். அமைச்சரவையில் தொடர்வதற்கான அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா முதலமைச்சர்கிட்ட இருக்கு. ஆனால் ஆர்.என். ரவி அந்த அதிகாரம் தனக்குத்தான் உண்டு என்று பதவி நீக்கம் செய்தார். எவ்வளவு நேரம் நீடித்தது அந்த அதிகாரம்? அவர் போட்ட உத்தரவை அவரை திரும்ப பெறக்கூடிய படுதோல்வியை அவர் சந்தித்தாரா? அதுபோல அமைச்சர் பொன்முடி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு இழுத்தடித்தார். எவ்வளோ நாள் இழுத்தடிச்சாரு? பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு மறுத்தார். எவ்வளோ நாள் மறுக்க முடிஞ்சது? அவரே திரும்ப அதே பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார். பார்த்தோம் தமிழ்நாட்டில் ஒவ்வொன்றிலையும். ஆளுநர் உரை என்ற பெயரில் அவரே வாசிச்சார். அவரே அதில் பல விஷயங்களை அவர் விருப்பப்படி சேர்த்தார். அந்த மன்றத்திலேயே அடுத்த நொடியே அது முறியடிக்கப்பட்டது. அவர் பேசுனது ஏதோ அவை குறிப்பில் ஏறாது என்று சட்டமன்றம் நிரூபித்தது. சட்டமன்றத்தினுடைய அதிகாரம் முதலமைச்சருடைய அதிகாரம் தான் அங்கே நிலைநாட்டப்பட்டதை தவிர ஆளுநருடைய அதிகாரம் அங்கே செல்லா காசாகி போச்சு. எத்தனை விஷயங்கள்ல ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்துக்கு சட்டம் இயற்றி அனுப்பணும், அதெல்லாம் ஒன்றிய அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது, அதெல்லாம் நான் ஒப்புதல் கொடுக்க முடியாதுன்னாரு. எவ்வளோ நாள் வச்சுட்டு இருக்க முடிஞ்சது? அவர் தான் கடைசியில் ஒப்புதல் கொடுத்தாரு. எத்தனை விஷயங்கள் பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். ஒவ்வொன்றிலும் அவர் தோற்றுத்தான் போயிருக்கிறார். ஒன்றில் கூட தமிழ்நாடு அரசு பின்னடைவை சந்திக்கல. தொடக்க முதல்ல பாருங்க, செந்தில் பாலாஜி பிரச்சனை, பொன்முடி பிரச்சனை, ஆன்லைன் ரம்மி பிரச்சனை, எத்தனை சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையில் உள்ள பிரச்சனை, எதுலையுமே தமிழ்நாடு அரசு சட்டத்தை மீறலை, வரம்பை மீறலை, மரபை மீறலை.
எல்லாத்துலேயும் சட்டத்தை பின்பற்றி, மரபை பின்பற்றி, நெறிமுறைகளை பின்பற்றி அந்த வரம்புக்குள்ள நின்று அதே நேரத்தில் ஆளுநருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் கொடுத்து அவருக்கு முறையாக தகவல் அனுப்பி, அவருக்கு உரையை எழுதி முறையாக அனுப்பி, அவற்றை கையெழுத்து வாங்கி அதையே அவருக்கு படிக்க கொடுத்து, அவருக்கு சட்டமன்றத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து, சபாநகர் இருக்கையில் கொண்டு அவர் அமர வச்சு எல்லா மரியாதையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதத்திலும் அவர் கண்ணிய குறைவாக நடத்தப்படவில்லை. இந்த அரசு தெளிவாக இருந்தது. ஆளுநருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தில் குறைவு இருக்கக்கூடாது. ஏன்னா சட்டம் அந்த கண்ணியத்தை கொடுக்க சொல்லுது, சட்டப்படி நடப்போம். இன்னொரு பக்கம் சட்டமீறலை அவர் செய்யும் போது அதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, சட்டப்படியும் போராடுவோம், அந்தந்த நேரத்திலையும் அதை முறியடிப்போம்னு சொல்லி இரண்டிலும் தமிழ்நாடு அரசு தீர்க்கமாக வெளிப்பட்டதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இன்னைக்கு இந்த தீர்ப்பு. இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இது என்னன்னா, இது தமிழ்நாடு அடைந்திருக்கிற வெற்றி என்றாலும் கூட பாஜக ஆளாத மாநிலங்களில், பாஜகவினுடைய எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் உள்ள அத்தனை பேருக்கும் கிடைத்த தீர்ப்பு. நாளைக்கு பாஜக ஆட்சி டெல்லியில் போய் ஒரு பாஜக எதிர்க்கட்சி வந்து உட்கார்ந்துட்டு இதே போல பாஜக ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து அடாவடி செய்யணும்னு நினைச்சா கூட அதற்கும் சேர்த்து இந்த தீர்ப்பு இன்னைக்கு ஆப்பு வைத்திருக்கிறது. அப்போ இது பாஜகவுக்கும் சேர்த்த உரிமைதான். இன்னைக்கு இந்த தீர்ப்பை வரவேற்று பேசாமல் பாஜகவோடு சேர்ந்து சட்டமன்றத்தில் கள்ளமௌனியாக இருந்த அதிமுகவுக்கும் சேர்த்த தீர்ப்பு இது. அவங்க நாளைக்கு ஆட்சியில் வந்து உட்கார்ந்தா கூட ஆளுநரை வைத்துக்கொண்டு அவங்களுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு அவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்போ அதிமுகவுக்கும் சேர்த்து உரிமை வாங்கி கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர், பாஜகவுக்கும் சேர்த்து உரிமை வாங்கி கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இன்றைக்கு உரிமை வாங்கி கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். நம்முடைய முதலமைச்சருடைய உயரம் இன்னைக்கு வந்து அளவிட முடியாத அளவுக்கு போயிருக்குது. அவர் ஒரு மாபெரும் தலைவராக, ஒரு மாபெரும் முதலமைச்சராக இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறார். ஏன்னா அவர் தொடர்ந்து எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள், அவருடைய செயல்பாடுகள் இன்னைக்கு அந்த வெற்றியை பெற்றுத்தருது. டீலிமிட்டேஷன்லாம் எந்த மாநிலத்தில் விவாதமாச்சு? எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களையும் இன்னைக்கு சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து அந்த விஷயத்தை பற்றி பரவ வச்சாரா இல்லையா? இன்னைக்கு அதை பின்பற்றி ஒவ்வொரு மாநிலமாக இன்னைக்கு பேசுகிறாங்களா இல்லையா? அவருடைய திட்டங்களும் சரி, ஒன்றிய அரசு எதிர்ப்பில் அவர் சட்டப்படி எடுக்கிற நிலைப்பாடுகளும் சரி, அது ரோல் மாடலாக இருக்கு, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் இருக்கு. இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக கிடைத்திருக்கிறது. நான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசும்போதே அதான் சொன்னேன். இதை வரவேற்று இன்னைக்கு சட்டமன்றத்தில் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோம். சட்டமன்றத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதோடு இது நின்றுவிடக்கூடாது. இது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. தமிழ்நாடு தழுவிய அளவில் வீதிகள் தோறும் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வெற்றி. வரலாற்றில் வந்து காலம் கடந்து பல காலத்திற்கும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய வெற்றி. நீங்கள் இந்த கால வரையறை பற்றி பேசினாங்க. இனிமேல் வந்து 1 மாதத்துக்குள்ள 3 மாதத்துக்குள்ளன்னு கால வரையறை பண்ணிட்டாங்கன்னு. அதாவது ஒன்றிய அரசு இயற்றி அனுப்புகிற சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் உடனே ஒப்புதல் கொடுக்கிறார். வக்ஃபு சட்டம் எப்போ அனுப்புனாங்க, எப்போ ஒப்புதல் கொடுத்தாங்க? வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி அந்த சினிமா டைலாக் மாதிரி எப்போ சட்டம் போச்சுன்னு தெரியல, எப்போ சட்டம் கையெழுத்து போட்டு வந்துச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவருக்கு என்ன கால வரையறை இருக்கா? ஏன் அவர் கிடப்பில் போடலை? அப்போ எவ்வளோ துரிதமாக செயல்படுறாங்க. அப்போ அப்படி செயல்படக்கூடியவர்கள் இங்கே அதான் வரையறே இல்லையா, எவ்வளோ நாளும் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருந்து மக்களை தண்டித்தார்கள். அதாவது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இருக்கிற சட்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு நாடு தழுவிய அளவில் கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி இருக்கிற சட்டத்துக்கு பாஜகவின் 4 உறுப்பினரை தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாடு சட்டமன்றமும் ஆதரிக்குது. தமிழ்நாடு அரசு கொண்டு வர்ற எந்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் எந்த போராட்டமும் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஆதரிக்கிற வரவேற்கிற சட்டங்களை, சட்ட திருத்தங்களை, தீர்மானங்களை அனுப்புனா அதை காலம் தாழ்த்துவது எப்படி? இது எவ்வளவு பெரிய அராஜகமான நடவடிக்கை. அதுக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி. இனிமேல் எந்த மாநிலத்திலும் எந்த ஆளுநரும் இப்படி செய்ய முடியாது. ஓகே, இந்தியா முழுக்க ஆளுநர்களுக்கான ஒரு கடிவாளம் இன்றைக்கு போடப்பட்டிருக்கின்றீங்க. நான் திரு எழிலன்ட்ட கேட்கணும், கவர்னருக்கு இது சட்ட விரோதம், நம்ம காலம் தாழ்த்துறது சட்ட விரோதம்னு தெரியாதா? ஏறத்தாழ 10 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு உயர்கல்வியில் முன்னேறி இருக்கிற ஒரு மாநிலம், துணைவேந்தர்களே இல்லாமல் திண்டாடுறாங்க. இதற்கு காரணம் தான் விரும்பிய துணைவேந்தர்களை போடணும்னு ஆளுநர் காட்டின ஒரு பிடிவாதம். அதற்கு எதிராக நடந்த இந்த சட்டம் இல்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஆளுநர் செயல்பட்டாரா, இல்லைனா ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து ஃபேக்ஸ் மிஷின்லேருந்து செயல்பட்டார் தான் இப்போ இஷ்யூ. இப்போ வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படியாச்சும் தேசிய கல்விக் கொள்கையை வந்து திணிக்கணும். ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் கல்வியோட கட்டமைப்பு வந்து உடைக்கணும்.
மறைமுகமாகவும் நேரடியாகவும் தமிழ்நாட்டில் நம்ம வந்து மாநில உரிமைகள் சமூக நீதி அடிப்படையில் நம்ம கல்வி வளாகங்கள் கட்டமைப்பை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான கான்செப்ட் தான் தொடர்ந்து ஆளுநர் வந்து தனக்கு சான்சலர் என்ற ஒரு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு பல்கலைக்கழக நடவடிக்கைகள் வந்து தலையிடுறது, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூப்பிட்டு கான்ஃபரன்சஸ் போடுறது, பிறகு துணைவேந்தருக்கு போர்வையில் அங்கே இருக்க ஆசிரியர் பெருமக்கள் மத்தியில் வந்து பிளவு உண்டாக்குறது, அப்புறம் பட்டமளிப்பு விழாவை வந்து நடக்க விடாமல் மாணவர்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்காம தடுக்கிறது, எந்த கல்வி அமைச்சர் வந்தாலும் அவரோட முரண்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை சண்டை போட்டு முட்டுக்கட்டையாக இருக்கிறது, அப்புறம் யூஜிசி பேனல் வச்சு யூஜிசி சேர்மன் வச்சு யூஜிசி கைடன் வச்சு தான் அதிகாரப்படுத்துகிற நடவடிக்கை எடுப்பது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு அரசு பண்ண வேண்டிய அனைத்து காரியங்களும் முற்போக்கு காரியத்திலும் தடைக்கல்லாக இருக்கிற நிலை ஏன் வந்ததுன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அந்த கொடுக்கப்பட்ட அஜெண்டா எதுனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையை வந்து தகட்டெறிந்து அதுக்கு முரணான செயல்பாட்டில் செயல்பட்டு இருக்கும்போது தான் தொடர்ந்து நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு முதல்வர் சட்ட வரம்புக்கு உட்பட்டு ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணுறது, திருப்பி அனுப்புறீங்களா, திருப்பியும் ஒன்று கூடி திருப்பியும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனுப்புறது, பிறகு 12 ரெசல்யூஷன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கல்வித்துறை சம்மந்தப்பட்ட பிரதானம் வந்து ஒன்று வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேர்மன் நியமிக்கிறது, இன்னும் வந்து கிளெமென்சி கொடுக்குற ஒரு பெட்டிஷன்ஸ், முன்மொழிதல் முன்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா கல்வி உயர்கல்வி முக்கியமாக உயர்கல்வி சம்மந்தப்பட்ட ரெசல்யூஷன்ஸ் தான் இதில் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து சட்ட ரீதியாக போராடலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தை நாடும் போது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அதான் பார்க்குது. என்ன பார்க்குதுன்னா இவ்வளோ நாள் பெண்டிங்காக இருந்திருக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை தார்மீக அடிப்படை சொல்கிறாங்களே, செந்தில் பாலாஜி கேஸில் வந்து நிறைய அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அப்சர்வேஷன்ஸ் அடிப்படையில்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து முதல்வராக இருந்தவங்களுக்குலாம் மனசாட்சியின் அடிப்படையில் தார்மீக அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனாலும் அப்சர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே தீர்ப்பு கொடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்த்திவாலா என்ன சொல்கிறாருன்னா ஆனால் அம்பேத்கரே அவர் கோட் பண்ணுறாரு, இது அந்த அரசியலமைப்பு சட்டம் இது ஒரு நல்ல அரசியலமைப்பு சட்டமா இல்லை ஒரு கெட்ட அரசியலமைப்பு சட்டமா, அரசியலமைப்பு சட்டம் முடிவெடுக்காது, அந்த சட்டத்தை யார் அரசியலமைப்பு சட்டத்தை யார் நடைமுறைப்படுத்துவாங்க தான் முடிவெடுப்பாங்க. அப்போ ஹூ இஸ் பேட்னா யார் அரசியலமைப்பு சட்டத்தை தவறாக தனிச்சையாக தான் சார்ந்த கொள்கை சித்தாந்தத்துக்காக பயன்படுத்தி அரசியலமைப்பு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவர்கள் தான் தவறானவர்கள் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அப்சர்வேஷன் சொல்லியிருக்கு. தீர்ப்பு தெளிவு. ஏன்னா அதனால தான் ரொம்ப கோவத்தை உச்சநீதிமன்றம் வந்து நீதிபதிகள் ரொம்ப கோவத்தின் உச்சத்துக்கு போனால் தான் ஆர்டிகல் 142 இன்வெர்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க. ரேரஸ்ட். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே 142 வந்து இந்த மாதிரியான சட்ட முன்வடிவுகளுக்கு தனிச்சா வந்து இனிமேல் நீங்கள் வந்து வெயிட் பண்ண தேவையில்லை, இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் நாங்கள் வந்து ப்ரொக்ளைம் பண்ணுறோம். தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு முதல்வருக்கு என்ன செய்தி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் 8 கோடி மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் பாஸ் பண்ண சட்ட முன்வடிவுகளை வந்து இது மாதிரி ஒரு டிஸ்கிரிஷன் பவர்ஸ் என்ற லூப் ஹோல்லாம் வச்சுக்கிட்டு யாரும் கவர்னர் கையெழுத்து போடாம அல்லது ஜனாதிபதி கையெழுத்து போடாமலேயே சட்டமான ஒரு சட்டம் இதுவா தான் இன்னிலிருந்து இட் இஸ் அஷர்ட். சொன்ன அடுத்த நிமிடமே இவ்வளோ நாள் நான் சொன்ன வருஷப்படுத்தினேன் ஆளுநர் பண்ணுற எல்லா வகையான உயர்கல்வி துறையில் பண்ண அட்டூழியங்கள் எல்லாமே ஒரே ஒன் ஸ்டாப்பில் முற்றுப்புள்ளி வைத்தது மட்டும் இல்லை. இப்போ பினராயி விஜயன் அவர்கள் கேரளாவோட முதல்வர் வந்து பாராட்டுறாரு, வெஸ்ட் பெங்காலில் பாராட்டுறாங்க, பஞ்சாபில் பாராட்டுறாங்க. இந்தியா முழுக்க உண்மையிலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி தத்துவத்தில் அரசியல் அமைப்பு சட்டத்தின் கூறுகளை வந்து நம்பினவர்களுக்கு ஹோப்பே இல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா ஒரு பார்லிமெண்ட் டெமோக்ரஸியில் என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து வெகுஜன மக்கள் வந்து ஒன்று சொல்கிறதும், நான் ஒரு குழுக்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை நடத்தும் போது ஒரு குழுக்கள் அது வந்து உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும் ஒன்றிய அரசில், இல்லைனா இங்கே இருக்கிற ஆளுநர் போன்ற ஆளுங்களாக இருக்கட்டும், ஒரு குழுக்கள் அவங்க சித்தாந்தத்தை வந்து வெகுஜன மக்களை திணிக்கும் போது, மக்களால் எடுக்கப்பட்ட ஜனநாயக தன்மையை முறியடித்து குழுக்களோட தத்துவத்தை வந்து திணிக்கும் போது, இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு நம்ம தமிழ்நாட்டு முதல்வரோட வழக்கின் பால் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சமட்டை அடி அடிச்சிருக்காங்க. இல்லை இப்போ வந்து துணைவேந்தர்களை தேடுறது, அதை செலக்ட் பண்ணுற கமிட்டி அப்படின்ற ஒன்று இதுவரையும் கவர்னர் அவருக்கு அதிகாரம் இருந்தது, அவர் தான் அந்த கமிட்டியை போடுவார். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பில் துணைவேந்தருடைய அதிகாரம் பறிக்கப்பட்டு மாநில அரசை எடுத்துக்கொண்டுச்சு. நாளைக்கே கூட துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய இடத்துக்கு அரசாங்கம் போகலாம், நாளைக்கே அவங்க வந்து தேடுதல் குழுவை போடலாம். இது என்ன இம்பேக்டை தரும்?
இல்லை, அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசின் செலவினைகளால், அதாவது ஆல் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், யார் தமிழ்நாடு அரசினால் நடத்தப்படுற ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், அந்த யூனிவர்சிட்டிஸ் அடிப்படையில் தான் நம்ம வந்து சட்டங்கள் நிறைவேற்றுறோம். உங்களுக்கு இன்னும் தெரியும், யூனிவர்சிட்டி ஃபார்மேஷன், ப்ராசஸிங் அண்ட் க்ளோஷர் இன்னும் மாநில பட்டியலில் தான் இருக்குது. அந்த மாநில பட்டியல் அடிப்படையில் அரசினால் நடத்தப்படுற அரசு பல்கலைக்கழக நிர்வாகத்தன்மை வந்து மாநில அரசு நிதி கொடுக்கும் போது அதோட பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு வந்து கல்வி கொடுக்குற பொறுப்பும் இருக்குது, மாணவர்களோட சேர்க்கைக்கான பொறுப்பும் இருக்குது, நிர்வாகத்திலையும் ஒரு பொறுப்பு இருக்குது. அப்போ அந்த மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரியான துணைவேந்தர்களை நியமனம் பண்ணுறதுக்கு சமூக நீதி தளத்தில், சமூக பார்வை தளத்தில் ஒரு கல்வியாளரை நியமிக்கிறதுக்கான முழுமையான ஈடுபாடு வந்து ஒரு மாநில அரசுக்கு இருக்குது, மாநில பொறுப்புக்கு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு இம்போர்ட்டடான பர்சன்ட் இந்த நாட்டுக்கும், இந்த மண்ணுக்கும், இந்த தமிழ் மண்ணுக்கும், தமிழ்நாட்டுக்கும் எந்த மாநில அரசுகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒன்றிய அரசினால் நியமிக்கப்படுற ஆளுநர்கள் வந்து இந்த அப்சர்வேஷன் இல்லாமல் அவங்களோட கொள்கை சித்தாந்துக்கு ஏற்ற வாரியான ஆளுகளை நியமிக்கிறதுக்கான விஷயத்தை வந்து ப்ரொவிஷன் பண்ணிட்டு இருந்ததில்ல, இதை வந்து இப்போ ரீப்ளேஸ் ஆகுது. இது ரீப்ளேஸ் ஆகுது. மீனெல்லாம் அப்படி தான் இருந்துட்டு இருந்தது. மீனெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நாமினல் பொசிஷன் கவர்னர் என்பது, ஒரு ஆர்னமெண்டல் பொசிஷன் கவர்னர் என்பது. வருவாங்க, மாநில அரசு, முதல்வர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்கிற விஷயத்தை வந்து அவங்க கையெழுத்து போட்டுட்டு பண்ணுவாங்க. ஆனால் அந்த டூலையை பயன்படுத்தி, இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன கேப்ஸை பயன்படுத்தி இவங்க வந்து முழு வீச்சில் இந்த மாதிரி எதிர்பார்த்து நடப்பாங்கன்னு உச்சநீதிமன்றமே ஷாக்காக இருக்குது. இது ஒரு நாள் 2 நாள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்த தீர்ப்புலாம் கொடுக்கல. தொடர்ச்சியான ஆளுநர்களுடைய பல செயல்பாடுகள். இப்போ நீங்கள் வந்தீங்க, நீங்கள் நாபம் ரபியா அவரே முடிச்சார். நாபம் ரபியா கேஸ் வந்து அருணாச்சல் பிரதேஷ் கேஸ் டிஸ்கஷனாக இருக்கட்டும், அந்த செக்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பேசுங்க, கலந்தாய்வு செய்யுங்க, நாங்கள் வந்து ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸும் கவர்னரும் டிஸ்கஸ் பண்ணி முடிங்க என்று பல்வேறு அப்சர்வேஷன்ஸை உச்சநீதிமன்றம் தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஆனால் இதுக்கு முற்றுப்புள்ளி இல்லாமல் இந்த அராஜக போக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் இந்திய தன்மைக்கும் இது எதிர்ப்பாக முடியும் என்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உணர்ந்தனால தான் இன்னைக்கு தெளிவாக வரையுறை கொடுக்கறது, கவர்னரோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதான், எங்கெங்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் கேப் இருந்ததோ அது டைம் டியூரேஷன், பில்லோட அசென்ட்டுக்கு எல்லாமே வரையறை கொடுத்து இன்னைக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, திரு தியாக அவர்கள்ட்ட சில முக்கியமான விஷயங்களை நான் கேட்குறேன். ஏன்னா இந்த தீர்ப்பை நீங்கள் ரொம்ப ஆழமாக பார்க்கக்கூடியவர். ஒன்று, ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரியே கேட்குறேன். ஒன்று வந்து இந்த தீர்ப்பை ஏன் நாடே கொண்டாடுது? 1994 பொம்மை தீர்ப்பு வந்துச்சு. இன்று வரையிலும் அது வந்து மாநிலங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. நம்ம அரசியல் அனுபவத்திலேயே எதை எடுத்தாலும் டிஸ்மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டுவாங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் எல்லா ஆட்சிகளும் இதை அனுபவிச்சிச்சு. கலைஞர் ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டுச்சு, அதிமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டுச்சு. டிஸ்மிஸ்ங்கிற சாதாரணமாக இருந்துச்சு. இதை நிறுத்தினது 94 பொம்மை தீர்ப்பு தான். அதுக்கு பிறகு தான் பொம்மை தீர்ப்பை கண்டு பயப்பட ஆரம்பித்தாங்க. நினைச்ச போது பண்ண முடியாது. இல்லைன்னா இப்பயே இவ்வளோ முரண்பாட்டுக்கு அரசு எத்தனை முறை மிரட்டியிருப்பாங்க தெரியுங்களா? டிஸ்மிஸ் பண்ணுவோம் 356. இந்த 356 அச்சத்தை பொம்மை தீர்ப்பு போக்குனுச்சு. அதற்கு பிறகு வந்திருக்கிற மிக முக்கியமான தீர்ப்பு இது. அவ்வளோ ஹிஸ்டாரிக்காக பார்க்குறீங்க? ஆமாம், அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. ஏன்னா மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டப்பேரவை தன்னுடைய கொள்கைகளை தீர்மானங்களாக்கி சட்ட முன்வடிவுகளை ஆக்கி கொடுத்தால் அதை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொள்ள முடியும். அந்த நீதிமன்றங்கள் பயன்படுத்திய சொல்லே சிட்டிங் ஆன் த ஃபைல், காலவரம்பின்றி சிட்டிங் ஆன் த ஃபைல். இடையில விளவுக்கும் இப்போ சில தீர்ப்புகள் வந்துச்சு. இப்போ குறிப்பாக அந்த கருணை மனுக்களை காலவரம்பின்றி வச்சுக்கொண்டு சம்பந்தமாக சதாசிவம் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, இனார்டினேட் அண்ட் அன்எக்ஸ்பிளைன்டு டிலே இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். ஆர்டிகல் 21 இது மீறுதுன்னு சொன்னார். மறுத்து பார்த்தாங்க, எதுவுமே நடக்கலை. அப்புறம் தான் இறுதியாக அந்த முடிவு வந்துச்சு, அந்த தாமதத்தை சொல்லியே. அப்போ அதுக்கே அப்படி ஒரு சிறையிலிருந்து ஒரு கைதி கொடுக்குற மனுவை காலந்தாழ்த்துதாலே இதுதான்னு சொன்னால், ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கொடுக்குற சட்ட முன்வடிவை உங்கள்கிட்ட கொடுக்கும்போது, நம்ம இந்த ராஜமன்னார் கூட அறிக்கையில் மிக தெளிவாக ஒன்று சொல்கிறாங்க, ஆளுநர் பதவி குறித்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, the governor may be appointed by the president. இந்திய அரசு அவரை தேர்ந்தெடுக்கலாம். It does not mean he is an agent of the center. அவர் யாராக இருக்கணும்னா, மாநில மக்கள் நலன்களுக்காக மாநில அரசுகளின் அறிவுரைகளை ஏற்று செயல்படுவது, மாநில அரசுக்கு அறிவுரை சொல்வது, வழிகாட்டுவது என்று மாநில நலன்களுக்கான பதவியாக ஆளுநர் பதவியை பயன்படுத்தணும்.
he should be the protector of the constitution. என்ன கொடுமைன்னா the protector has acted in opposition to the constitution. கான்ஸ்டியூஷனை மீறி செயல்பட்டுருக்காரு. 3 வார்த்தைகளை நான் முக்கியமாக கருதுறேன். ஏன் இவரை விலகணும்னு கருதுறோம்னா, இதுக்கு முந்தி பல ஆளுநர்கள் என்னென்னமோ தொந்தரவு பண்ணியிருக்காங்க, நிறுத்தியிருக்காங்க. பல மாநிலங்களில் பக்கத்தில் ஆரிஃப் முகமது கான் இருக்கார், தமிழிசை அம்மா பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இவர் 3 சொற்கள் சுப்ரீம் கோர்ட் பயன்படுத்துது. 1 இல்லீகல், 2 ஆர்பிட்ரரி, 3 நேர்மையற்றவர். இது இருக்குங்க. இது வேற எந்த தீர்ப்புலையும் நான் பார்க்கல ஒரு ஆளுநரை பற்றி. இதுக்கு ஒரு ஆளுநர் சொல்றதுல நேர்மை இல்லை, காலந்தாழ்த்தினதுக்கு அவர் சொல்ற காரணங்கள்ல நேர்மை இல்லை. இப்போ நம்ம விவாதங்களில் வரக்கூடிய பல நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, அவருக்கு ஒன்றும் கால வரம்பே கொடுக்கல. இந்த வாதத்தை அப்போ வச்சு பார்த்தாங்க. 72 வந்து நீங்கள் பதில் சொல்கிறதுக்கெல்லாம் கால வரம்பெல்லாம் இல்லை, 71 சொல்லியெல்லாம் பார்த்தாங்க, ஏற்றுக்கொள்ளலை. இப்போ இதில் என்ன சொல்லலை, இதுக்கு புரியலன்னு சொல்கிறாங்களே. ப்ரொவைடட் தட் த கவர்னர் மே as soon as possible after a presentation to him of the bill for assent. எப்போ அவர் என்ன பண்ணணும், ஒத்துக்கொள்வது அல்லது திரும்பி சட்டமன்றத்துக்கு அனுப்புவது அல்லது குடியரசுத் தலைவர் ஆலோசனை கேட்பது, எதை செய்வதாக இருந்தாலும் as soon as possible முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்னதான் பொருள்? இதுக்கு as late as possible இது காலவரையறைன்னு அர்த்தம் கிடையாதா? ஒரு காமன் சென்ஸே இருக்காதா? இந்த ஆளுநர் ஒரு பழைய உதாரணம் ஒன்று சொல்கிறேன். 2015 பிரதமர் முன்னிலையில், உள்துறை அமைச்சர் எல்லாருடைய முன்னிலையிலையும் நாகாலாந்து NSCN இசாக் முயிவா குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எப்படி இண்டோ நாகா பீஸ் டாக்ஸ்னே அதுக்கு பேர். அப்போ இவர் ஒரு வார்த்தை சொன்னார், அவங்க இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் பற்றி, பொலிட்டிக்கல் சிஸ்டம் பற்றி எல்லாம் விவாதிக்கிறாங்க. நாகாலாந்தோட தனித்தன்மை என்ன, இந்தியாவோட சிறப்பு என்ன எல்லாம் பேசும்போது இவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு 7ஆம் வகுப்பு மாணவனுக்கு கூட இதெல்லாம் புரியும்னு சொன்னார். யார்? ரவி சொன்னார். அப்போ அவங்க பதிலடி கொடுத்தாங்க, இட் இஸ் அன்பார்லிமெண்ட்ரி. நீங்கள் ஒருத்தரோட சமத்துவமாக உட்காந்து பேச்சு நடத்தும் போது ஒரு 7ஆம் வகுப்பு மாணவனுக்கு கூட இது புரியும்னு ரவி சொல்கிறது என்பது இவர் இருக்கக்கூடாதுன்னே சொன்னாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த as soon as possibleக்கு அர்த்தம் 7ஆம் வகுப்பு மாணவனுக்கு புரியும்னா இவர் 7ஆம் வகுப்பு கூட படித்தது இல்லையா? அவர் இது கூட தெரியாதா? இதை சொல்லி வாதம் பண்ணுறாங்க பாருங்க. காலவரம்பு கொடுக்கல, காலவரம்பு கொடுக்கலன்னா இதில் 2 விஷயம் இன்னும் திருப்பி கேட்கணும். இதற்காக இப்போ அரசாங்கத்துக்கு வந்து அபிஷேக் மனு சிங் வாதாடினாரு, வில்சன் வாதாடினாரு, முகுல் ரோத்தகி இன்னும் இந்த கேஸில் இருந்தாரான்னு தெரில, இப்படி பெரிய வக்கீல்கள் இல்லாமல் ராகேஷ் திவேதி மாதிரி கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இதில் வாதாடினாங்க. முகுல் ரோத்தகி பெரிய ஆட்கள் வாதாடினாங்க. எதிர்த்தரப்பில் வாதாடியது அட்டார்னி ஜெனரல், ஆளுநருக்கு வாதாடின ஒரு பெரிய புகழ்பெற்ற சட்ட வல்லுநர் தான். ஒரு அறிவுரை சொல்ல மாட்டாங்களான்னு கேட்குறீங்களா? இல்லை, அவர் போய் 3 ஆர்குமெண்ட்டை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கவர்னர் முடிவெடுக்காமல் அசன்ட் கொடுக்காம அப்படி வச்சுட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பில்லு செத்துருச்சுன்னு அர்த்தம், அந்த மசோதா வந்து இறந்து விட்டதாக தான் கருதணும் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை முன் வச்சாங்க. அதையும் இவங்க ஏற்றுக்கொள்ளலை. 2வது வந்து ஆர்டிகிள் 200 நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் தட் கப்புள்ட் வித் டியூட்டி, நீங்கள் வந்து கவர்னருக்கு இந்த அதிகாரம் இருக்கா இல்லையானா நீங்கள் அரசாங்கம் கேட்குது அப்படின்னா அவங்க வந்து அவங்க கடமையிலே அவங்க ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னாங்க. இன்னொன்று ரிபக்னன்சி அப்படின்ற ஒரு அவார்டை போட்டாங்க. இந்த பில்லை திருப்பி அனுப்புகிற ஒரே பில்லை திரும்ப திரும்ப பண்ணுறப்ப அதற்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை, அதில் வந்து 200 ஆர்டிகிள் 200 வில் நாட் அப்ளை, இப்படி ஒரு ஆர்குமெண்ட்டை போட்டாங்க. திருப்பி அனுப்ப தேவையில்லை, கவர்னர் நீட் நாட் சென்ட் பில் ஃபார் ரீகன்சிடரேஷன் இப் இட் இஸ் ரிபக்னன்ட். இல்லை, அதில் 2 வாய்ப்பு தான். இவங்க அதிகாரத்துக்குட்பட்டது மாநில சட்டமன்றத்துக்குள்ளன்னா இவர் 1 திருப்பி அனுப்பணும், 2வது முறை திருப்பி அனுப்பினா ஒப்புதல் கொடுத்துறணும். இதை வந்து இப்போ ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க. இவங்க இந்த கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அன்கான்ஸ்டியூஷனலாக ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அரசுக்காக அவங்க வாதிடுறது என்பது அன்கான்ஸ்டியூஷனலாக நேர்மையற்ற ஒரு வாதத்தை இவங்க முன்னிறுத்துறாங்க. எப்படியாவது நியாயப்படுத்தணும். என்ன, நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். இப்போ இந்த வழக்கமாக வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீதித்துறை எப்பயுமே காவல்துறை மீது ஒரு சந்தேக கண்ணோடு தான் பார்க்கும். அவங்க சொல்கிறத அப்படியே நம்ப மாட்டாங்க. ஆனால் சில நீதிபதிகள் காவல்துறை சொல்வதை வேதவாக்காக எடுத்துக்கொள்வாங்க. அவங்களுக்கெல்லாம் பேர் போலீஸ் ஜட்ஜஸ்ன்னு பேர். இந்த கவர்னர் இருக்கார், இவர் ஒரு போலீஸ் கவர்னர், முன்னாள் IPS அதிகாரி. அந்த போலீஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோவினுடைய அதே சிந்தனையோடு தான் அவர் தொடர்ந்து, இங்கே மட்டும் இல்லையே, இது இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். நம்ம சிறைக்கு வர்றவங்களில் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு சில கிரிமினல்ஸுக்கு பேர் உண்டு. ரவி இஸ் ஏ ஹிஸ்ட்ரி ஷீட்டர். நாகாலாந்தில் இவர் போய் என்ன பண்ணார்? கடுமையான பதத்தை பயன்படுத்துறீங்க நீங்க, ரொம்ப கடுமையான பதத்தை. வரலாறு படைத்தவருங்கிறங்க, வரலாறு படைத்தவருங்கிற அவர் வரலாற்று ஏடுகளில் இடம்பெற்றவர்.
நாகாலாந்தில் கேட்டு பாருங்களேன். ஸோ இந்த தீர்ப்பும் வரலாறுல இருக்கும். ஆர்.என். ரவின்ற பேரும் இருக்கும், எம்.கே. ஸ்டாலின்ற பேரும் இருக்கும். History will remind him as a history cheater. ஏற்கனவே நாகாலாந்து வரலாற்றில் இடம் பெற்றுட்டார். அவர் செஞ்ச ஒரு வேலையை மட்டும் நான் சொல்றேன். இல்லை, இந்த தீர்ப்புக்கு வந்துடலாம். இந்த தீர்ப்புல நீங்க வரலாற்றில் இது இடம்பெறும் இந்த தீர்ப்பு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றீங்க. 142 உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு அதிகாரம் அப்படின்ற ஒன்றை அரிதினும் அரிதான வழக்குகளில் தான் பயன்படுத்துவாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இதை நான் இதில் உங்கள்கிட்ட கேட்கறது, இந்த நீதிபதிகள் பல வாய்தா 10 நாள் 20 நாள்லாம் இந்த ஆர்கியூமெண்ட் 10 நாள்லாம் நடந்தது. அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஏன் பேசிட்டு வரக்கூடாது, நீங்கள் 2 பேரும் உட்கார்ந்து பேசலாமே, சுமூகமாக நீங்கள் தீர்த்துக்கலாமே அப்படின்னு பால திரும்ப திரும்ப கவர்னர் பக்கம் போட்டாங்க. ஏன் அவர் அந்த மெசேஜை கவர்னரோ யூனியன் கவர்மெண்ட்டோ உள்வாங்கிக்கல? மீண்டும் மீண்டும் ஏன் அதில் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க? இப்போ நமக்கு தெரிஞ்சே இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. நமக்கு தெரிஞ்சு பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் வழக்கில் இதையே செஞ்சாங்க. வாய்ப்பு கொடுத்து பார்த்தாங்க, கொஞ்சம் நாள் கொடுத்து பார்த்தாங்க, கடைசியாக ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாங்க நாங்கள் தான் முடிவு பண்ணுவோன்ட்டாங்க. நீங்கள் கான்ஸ்டியூஷன்லாம் தப்பு பண்ணுறீங்க. 162 கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை நீங்கள் எப்படி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பலான்னு அப்போ கேட்டாங்க. அவர் இல்லை எனக்கு அதிகாரம் இல்லைன்னு கருதுறேன்னு சொன்னார். உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா பிரசிடெண்ட்டுக்கு எப்படி 161 அதிகாரம் வரும்? பெட்டிஷன் 71 கொடுக்கலையேன்னு கேட்டாங்க. இப்போ அப்போ தான் இந்த எர்ன் இந்த கான்ஸ்டியூஷன் சொன்னாங்க, அரசமைப்பில் தவறு செய்திருக்கிறீர்கள்னு சொன்னாங்க. இந்த 142 எப்போ வருது அதை மட்டும் நான் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் தே பிகம் லா ஆஃப் த லேண்ட். கேஸ் லா ஆயிடுது. ஒரு லா ஸ்டாட்யூட்ரி லா, கான்ஸ்டியூஷன் லா, 2 ஸ்டாட்யூட்ரி லா, 3வது லா ஜட்ஜு கிவன் லான்னே பேர். சட்டத்தில் இந்த 3 வகை இருக்குது. ஆனால் அந்த ஜட்ஜு கிவன் லா சட்டமாக மதிக்கப்படவில்லை என்றால் அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு தே வாண்ட் டு மீட் அவுட் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்னு பேர். நான் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டேன்ப்பா, என் வேலை முடிஞ்சுன்னு இருந்தால் அது அரைகுறையாக முடிஞ்சிடும். எனவே முழு நீதி வழங்க வேண்டும். அதுக்கு வேறு வழியே இல்லை என்றால், வேறு எந்த வழியிலும் நீங்கள் வழக்கின தீர்ப்பை செயல்படுத்த மாட்டார்கள் என்றால், இந்த 142 அவங்க கையில் கொடுத்துருக்குது அரசமைப்பு சட்டம். அந்த 142 அரிதாக தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அரசுகள் அரிதாகத்தான் அப்படி நடந்துக்குது. மற்றபடி அந்த தீர்ப்பை மதிப்பாங்க. இல்லை, ஒரு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டு கூப்பிட்டு கவர்னர்கிட்ட இன்னும் 24 மணி நேரம் டைம் தரோம், நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்பவும் இவர் கையெழுத்து போட மாட்டேன்னு இவங்க மேலே உள்ள இவங்க மேலே இருக்கிறேன்னா, இப்போ பழைய வழக்குலையும் அப்படி தானே இதே மாதிரியான அவநம்பிக்கை. அதுங்க ஒரே வழக்கு, ஒரே சட்டப்பிரிவு, அதில் ஒரு தீர்ப்பை கொடுத்த பிறகு மிச்ச பேர் போகிறாங்க நீதிமன்றத்திற்கு. இதே மாதிரி நடந்துக்குது தொடர்ந்து அரசு. அப்போ 2வது முறை வேறு ஒரு பெஞ்சு, பழைய பெஞ்சு வேறு, அறிவு வழக்கில் கொடுத்தவங்க வேறு, வேறொரு பெஞ்சு என்ன பண்ணுதுன்னா, நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், நீங்கள் கேட்கல, எனவே இப்பயும் நாங்கள் அந்த 142 பயன்படுத்தி நாங்கள் விடுதலை பண்ணுறோம், நாங்களே விடுதலை பண்ணுறோம் என்று முடிவெடுத்தாங்க. அதுபோல தான் இது. அரிதிலும் அரிதான்னா, இன் ஆர்டர் டு ரெண்டர் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். இப்போ இது கம்ப்ளீட் ஆகிருக்காது. அவங்க ஆளுநர் பரிசீலிங்கள்னு ஏன்னா சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்க, அது இதாக இருக்கு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உத்தரவு போடுற மாதிரி அவங்க போட முடியல. 142 ஒரு அப்சல்யூட் பவர், சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிற உச்சபட்ச அதிகாரம். ஒருத்தரை விடுதலை செய்யலாம், ஒருத்தரை தண்டிக்கலாம், என்ன வேணாலும் ஒருத்தரை டைரக்ஷன் கொடுக்கலாம். அந்த பிரிவை பயன்படுத்தி இந்த தீர்ப்பு சொல்றாங்க கொடுக்குறாங்கன்னா, ஆளுநர் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்திய அரசு தரப்பில் சரியான முடிவெடுக்கலை, அவருக்கு சரியான கைட் பண்ணல, அவரை வழிகாட்டுறவங்க, அவரை வழி நடத்துறவங்க எல்லாம் இப்படி தான் இருக்காங்க, இவரும் இப்படி தான் இருக்கிறாரு. எனவே அவங்க அதை கொடுக்குறாங்கங்கிறதே இது ஒன்று போதுங்க. அவர் தனக்கு ஒரு அவமதிப்பாக இதை எடுத்துக்கொள்ளணும். நான் முதல்ல ஒரு தரம் ஒரு கட்டுரை எழுதினேன், சைன் ஆர் ரிசைன், உங்களுக்கு தெரியும். ஆமாம். எதுக்கு எழுதினேன்? ஒரு வேலை ஒரு ஆளுநர் அவர் மனசாட்சிக்கு விரோதமாக செய்ய விரும்பலை, அவர் இந்த சட்டங்களை ஏற்றுக்கொள்ள விரும்பலைன்னா, ஹி ஹாஸ் தி அதர் ஆப்ஷன் ஆஃப் ரிசைனிங் இஸ் ஜாப். போயிடணும், அவ்வளோதான். நீங்கள் பதவியில் இருந்தீங்கன்னா கையெழுத்து போட்டாகணும், போடலைன்னா உங்களை போட வைப்பாங்க, நீங்கள் போடாமலே செயல்படுத்துவாங்க. இதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. இல்லை, அவர் பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங், அவர் நீங்கள் ரிசைன் பண்ணுறது தார்மீக அடிப்படையில் மனசாட்சி அடிப்படையில் கேட்குறீங்க. ஆனால் பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் கேட்டிங்கன்னா, இந்த முரண் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு மாநில உரிமைகளை காப்பாற்றுறதுக்காக, அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக, சட்ட முன்னோடிகளை பாதுகாக்க ஒரு தமிழ்நாட்டு முதல்வர் களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதுக்கு முரணாக செயல்படுற ஆளுநர் இருந்து கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த முரண் எங்கே போய் நிற்குதுன்னா, அந்த முரணோட வெளிப்பாடு நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டு முதல்வரோட தீர்ப்பு, இங்கே வாங்கின தீர்ப்பு, அந்த முரணுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அது தீர்ப்பு நிரந்தர தீர்வு இல்லை, இந்த காலகட்டத்துக்கான நிரந்தர தீர்வு இல்லை, வருங்காலத்தில் வர அரசுகளுக்கான இருக்குது. நான் இது ஒரு நீண்டிச்ச அடிப்படை. நான் இன்னொன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நாங்கள் பாயசத்துக்கு எதிரான இயக்கத்தை தொடங்கிய போது எங்கள் முதல் கோரிக்கை ஆர்.என். ரவி பதவி விலகு என்பதாக இருந்துச்சு.
எங்களுக்கு எத்தனையோ சட்டங்களை பற்றி பேசணும், எத்தனையோ கோரிக்கைகள் இருக்குது. ஆனால் இவரை தான் நாங்கள் குறி வச்சோம். அதன் அடையாளம் இவர் பாய்ச்சத்தினுடைய அடையாளமாக கருதணும். அதுதான் நம்ம இப்பயும் பார்க்குறோம். ஓம் பிரகாஷ் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி உடனடியாக இத்தனை நாள் வந்து இந்த மசோதாக்கள் 10 மசோதாக்கள் வைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த 10 மசோதா உடனடியாக அமலுக்கு வருகிறது. அந்த 10 மசோதா பார்த்தீங்கன்னா 9 மசோதா பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகம் சட்ட திருத்த மசோதா, ஒரு மசோதா பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சரையே நியமிக்கலாம் மசோதா. ஓகேங்களா? அந்த மசோதாவுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. கண்டிப்பாக இந்த சட்டம் வந்து 30 to 90 நாட்கள் எடுத்துட்டு வரணும். அது கிளாரிஃபிகேஷன் முதல்வர் இல்லை, அசம்பிளி முன்னறிவில் ஸ்டேட் கவர்மெண்ட் வில் பி ரீப்ளேசிங் தி சான்சலர். முதல்வராக இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. செல்வி ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப இதே மசோதா தாக்கல் செஞ்சாங்க. அப்போ வந்து முதலமைச்சர் வந்து அப்ப வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு கலைஞர் அவர்கள் இதை எதிர்த்தார். அப்ப அன்பழகன் இல்ல அவ்வளவு தூரம் பேசுறதுனால நான் சொல்றேன், குஜராத் முதல்வராக இருக்கும்போது நரேந்திர மோடி இதை எதிர்த்தார். குஜராத் முதல்வராக இருக்கும் அவரே சான்சலரா இருந்திருக்காரு. நரேந்திர மோடி எதிர்த்தார். முதலமைச்சரை நியமிக்கலாம் மசோதா ஃபர்ஸ்ட் மசோதாங்கண்ணா. அதுக்கு வந்து திரு அன்பழகன், அப்போது இருந்த அன்பழகன் வந்து கல்வி அமைச்சர், எப்ப கலைஞர் ஆட்சிக்கு வராரோ அப்பெல்லாம் தொடர்ந்து கல்வி அமைச்சர் இருந்த அன்பழகன் அவர்கள் எதிர்த்தார். அப்ப என்ன சொன்னார்னா, நீங்க இப்ப சிஎம் சீட்டு காலி ஆச்சுன்னா அது வந்து நேச்சரா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாச்சும் கவிழ்க்கப்பட்டாலும் சரி, உள்கட்சி பிரச்சனை இருந்தாலும் சரி, அப்ப நீங்க இதை யாருக்கு கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மசோதா திருப்பி எடுத்துட்டு வந்து எதை கலைஞர் திரு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எதிர்த்தாரோ அதை திருப்பி நிறைவேற்றப்படுறதுக்காக ஒரு சட்ட போராட்டத்தை எடுத்து திமுக, அதாவது எதை எதிர்த்தாங்களோ அதை வந்து ஆதரித்து இப்போ ஒரு வழிகள் படி ஜெயிச்சிருக்காங்க. ஆளுநர் வந்து இந்த விவகாரத்துல பதவி விலகணும், அவர் வந்து தார்மீகமா பொறுப்பேற்று விலகிட்டு போகணும், இல்லன்னா அவரை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்றாங்களே. இல்ல அந்த கான்டெக்ஸ்ட் அவர் சொல்ற கான்டெக்ட்லயே அப்ப என்னாச்சுன்னா, முதல்வர் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது இந்த ரெசல்யூஷன் கொண்டு வந்த விஷயத்தை வந்து இது அசம்பிளிலேயே டிஸ்கஷன் வரும்போது தமிழ்நாட்டு முதல்வர் வந்து அவர் வந்து எஸ் இப்ப இருக்கிற ஆளுநர் வந்து இந்த அளவுக்கு அந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதின ஆனால் அம்பேத்கர் இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஒன்றிய அரசோ இந்த மாதிரி ஒரு மோசமான ஆளுநர்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இவ்வளவு மாற்றி எழுதின நிலைமைக்கு வரும்னு எதிர்பார்க்கறதுனால தான் உங்களுக்கு இந்த ஸ்பேசஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தனால தான் ஒரு தடவை கரெக்டிவ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிற சூழலை பார்க்குறோம். 1. நம்பர் 2, இப்போ தமிழ்நாட்டு முதல்வர் வந்து 2020 போன அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் பேரில் மாற்றணும்னு சொல்கிற அந்த சட்ட முன்னெடுப்பு, அதாவது நாகப்பட்டினத்தில் இருக்கிற பல்கலைக்கழகம் மீன்வளத்தில் அந்த பல்கலைக்கழகத்துக்கு மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு அதுக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ என்னன்னா நீங்கள் சொல்ல மாதிரி சப்ஜெக்டிவ் டு கரெக்ஷன்ஸ் அப்டேஷன்ல இருக்குல்ல, அது வந்து மக்களுக்கு சார்ந்த மக்களாட்சிக்கு நிர்ணயிக்கிற வரத்துக்கு கரெக்டிவ் மெஷர்ஸ் இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்ற கரெக்ஷன் இருக்கு எப்படி தெரியுமா, அது ரிவர்ஸ்ல போகுது. நீங்க அப்ப சொன்னனால வந்து காலத்துக்கு ஏற்ப நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு அண்ணன் வந்து. ஓகே, ஆனா அந்த காலத்துக்கு ஏற்ப வரலாறு குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா எதை எதிர்த்தார்களோ அதை ஆதரித்து இப்ப நிறைவேற்றிருக்காங்க. இதுதான் வரலாறு. ஓகேங்களா? ரெண்டாவது நீங்க கேட்ட மாதிரி அவர் வந்து ரிசைன் பண்ணணும், முன்னாள் எம்எல்ஏ அமைச்சர் தலைவர்கள் திமுக தலைவர் சொல்ற மாதிரி போட்டி போட்டு எடுத்து கிளம்புன்னு சொல்றது வந்து அது வந்து அவருக்கு வந்து ஒரு கொட்டு வைக்கப்பட்டு இருக்குது உச்சநீதிமன்றத்தால் அப்படின்னு சொல்ல வராங்க. இன்னைக்கு இன்னொரு தீர்ப்பு வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் அலுவலகத்தை அமலாக்கத்துறை சோதனை நடத்தினதை எதிர்த்து உயர்நீதிமன்றம் வந்து உச்சநீதிமன்றம் போகணும் அப்படின்ட்டு திமுக அரசு இல்லை தமிழக அரசு அப்படி எடுத்து அந்த ஒரு இது வந்து உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இது கோர்ட்டின் அதாவது நீதிபதிகளை இழிவுபடுத்துகிறீர்களா? இல்ல அப்படி சொல்லல, நீங்க வந்து அங்க போய் நீங்க ஹைகோர்ட்டுக்கு போங்க. இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க, இழிவுபடுத்த விரும்புகிறீங்களா? ஹைகோர்ட்ல இந்த கேள்வி கேட்டது ஹைகோர்ட் இல்ல, ஹைகோர்ட்ல இல்ல, சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட்ல பாத்துக்கோங்க இந்த விஷயத்தை, எங்ககிட்ட வராதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது கூட சேர்த்து சில கேள்விகளும் இணைக்கப்பட்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட் மூலமாக. அது நேரத்தை வீணடிக்கிறீர்களா? குறைந்தபட்சம் நீதிமன்றத்துக்காக உண்மையா நடந்து கொள்ளுங்கள் என்று இதே மாதிரி கொட்டை வந்து இல்ல அண்ணன் சொல்ற மாதிரி சௌகரிய செய்து தமிழக அரசு வைக்கப்பட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அதனால உடனே விலகணும், அவங்க வந்து தமிழை விட்டு போகணும், அவர் ஆர் என் ரவி வந்து ரிசைன் பண்ணணும்னு சொல்லும் போது இந்த ஒரு தீர்ப்புக்காக நீங்க ஆர் என் ரவி கோட் பண்ணும்போது இந்த தீர்ப்புக்காக நீங்க தமிழ் அரசு கோட் பண்ணுங்க. நீங்க தீர்ப்புன்னு சொல்லுங்க, நீதிமன்றம் சரி வரலாறு வேற ஜட்ஜ்மென்ட் ஓகே ஃபைன், ஜட்ஜஸ் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா ஜட்ஜ்மென்ட்காக சொல்லல, தெளிவான உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நம்ம பதவி விலகணும்னு கேட்கிறோம். கண்டன குறிப்புகளோ பேசும்போது இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமேன்னு கேட்கறதோ வழக்கமாக வந்து இந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் என்பது 2 கோர்ட்டுக்கும் இருக்கு. அதனால வழக்கமாக சுப்ரீம் கோர்ட்ல என்ன செய்வாங்கன்னா வேலை சௌகரியத்துக்காக ஏன் நீங்க ஹைகோர்ட்ல முடிச்சிட்டு வாங்கலன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த ஜட்ஜ்மென்ட்டினுடைய கடுமையை குறைப்பதற்கு அதையெல்லாம் ஒரு வாதமா பயன்படுத்த முடியாது. ஓகே, ஆலூர் ஷானவாஸ்ட கேட்கணும். ஆலூர், இந்த தீர்ப்பை முடிக்கிறப்ப அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய மேற்கோளை காட்டி தான் இந்த தீர்ப்பை எழுதி நிறைவு செய்கிறாங்க. அதாவது எவ்வளவு சிறந்த ஒரு அரசியல் சட்டத்தை நான் உருவாக்கி கொடுத்தாலும்
வரக்கூடிய ஆட்சியாளர்கள் தவறான நபர்கள்ட்ட இந்த சட்டம் சிக்கிடுச்சுன்னு சொன்னால் அந்த சட்டம் வந்து கெடுதலாக பயன்படுத்தப்படும் அப்படின்ற ஒன்றை மேற்கோள் காட்டி இதை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இது கேள்வி வந்து இது வந்து ஆர்.என். ரவி என்கிற ஒரு தனி நபர் சம்பந்தப்பட்ட அவருடைய செயல்பாடு அவருடைய போக்கு அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. ஒரு கவர்னர் அப்படின்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூஷனில் கவர்னர் ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இருக்கிறாங்க, கண்காணிக்கிறதுக்கு மேலே இருக்காங்க, அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உள்துறை அமைச்சகம் அதற்கு இருக்கு. உள்துறை அமைச்சகமோ ஒன்றிய அரசோ இவ்வளவு நடக்கிற போது ஏன் கடிவாளம் போடணும்னு அவங்களுக்கு தோணலை? ஏன் இந்த மாதிரி ஆளுநர்களுடைய எல்லை மீறல் எதிர்க்கட்சி மாநிலங்களில் மீறி போகிற நேரங்களில் ஒரு ரெயினின் ஒரு அவங்கள வந்து மட்டுப்படுத்தி இல்லை சட்டவிரோதமாக போகாதீங்க அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு ஏன் யூனியன் கவர்மெண்ட்டோ ஹோம் மினிஸ்ட்ரியோ போகலை? நீங்களே குறிப்பிட்டது போல ஆளுநர் ரவி என்பவர் தனி மனிதர் அல்ல. அவர் செய்த செயல்கள் எதுவும் தனிப்பட்ட அவருடைய விருப்பு வெறுப்பின் அடிப்படையிலானது அல்ல. அவர் யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர் எந்த கொள்கையை தாங்கி நிற்கிறாரோ அந்த கொள்கை அவரை அதற்கு வழிநடத்துகிறது. அவரை கொண்டு வந்து இந்த இடத்தில் அமர்த்தி இருக்கிற அந்த கட்சி, அந்த ஆட்சி அவரை இப்படி நடக்க சொல்கிறது. அவர் அதற்கு ஏற்ற ஆளாகத்தான் வெளிப்பட்டிருக்கிறார். ஆனால் அது சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அதுதான் பிரச்சனை. அவர் பிஜேபிக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கிறார், அவர் ஆர்எஸ்எஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கிறார், அவர் உள்வாங்கிய சனாதன கொள்கைக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கிறார். அதற்கு எதுவும் முரணா அவர் செய்யலை, ஆனால் சட்டத்துக்கு முரணா இருக்குது. அதனால தான் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ல இவ்வளவு கடுமையாக அம்பேத்கர் எழுதிய சட்டம், அது சிறப்பான சட்டம், எவ்வளவு பெரிய சிறப்பானவர்கள் சட்டத்தை இயற்றினாலும் அந்த சட்டம் யார் கைக்கு போய் கிடைக்குதுங்கிறது முக்கியமானது, யார் கையில் அந்த சட்டம் சிக்குதுங்கிறது முக்கியமானது. அவங்க மோசமானவங்கள ஆயிட்டாங்கன்னா என்ன செய்கிறது என்று இன்னைக்கு நீதிமன்றம் இவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தையை போட்டிருக்குதுன்னா அது வெறும் ஆளுநர் ரவிக்கு சொன்னதில்லை. இன்னைக்கு ஒன்றிய அரசின் கையில் ஒவ்வொரு சட்டங்களும் சிக்கி சின்னா பின்னமாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்படியே கான்ஸ்டியூஷனை டிஸ்மேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய அந்த பன்முகத்தன்மை, அதனுடைய மதசார்பற்ற கோட்பாடு, அந்த சாரத்தை சக்கையா பிழிஞ்சி வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொன்றையும் பார்க்கிறோம். நேற்று நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு திருத்தம் உட்பட அவங்க இந்த பன்முகத்தன்மையை சீரழிக்கிற சிதைக்கிற வேலையை செய்கிறாங்க. அவர்களுடைய கருவிதான் ஆர்.என். ரவி. அதனால தான் அவங்க அவரை திருத்தவோ அவரை நெறிப்படுத்தவோ எந்த முயற்சியும் அவங்க எடுக்கலை. ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகி அசிங்கப்பட்டு அம்பலப்பட்டு போகிற இடத்துல தான் தலையிட்டு, குறிப்பாக இந்த செந்தில் பாலாஜி அவர்களை பதவி நீக்கம் செய்த அந்த விஷயத்தில் தலையிட்டு உடனே அதை வாபஸ் வாங்க சொன்னாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. வாபஸ் வாங்கலைன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் கோர்ட்டுக்கு போய் தமிழ்நாடு அரசு அதை செஞ்சுருக்கோம். எனவே அதில் வந்து அவர் செய்யலைன்னா செய்ய வைக்கப்பட்டிருப்பார். அது அந்த படுதோல்வியை சந்திச்சிடக்கூடாதுன்னு எஸ்கேப் ஆகி உடனே பின்வாங்கிக்கிட்டாங்க. இன்னும் இந்த ஆளுநர் ரவி என்கிட்ட கேட்டால் அவர் உடனே எல்லாம் போயிடக்கூடாது. இப்போ அவருடைய அதிகாரம் என்ன என்பது சட்டப்படி உணர்த்தப்பட்டு விட்டது. அவர் இருந்து நம்ம சொல் பேச்சை கேட்டு கையெழுத்து போட்டு காட்டணும். அதுதான் நமக்கு வெற்றி. இனி பல்கலைக்கழகத்துக்குள்ளே வந்து இணைவேந்தரான உயர்கல்வி அமைச்சருக்கு தகவல் சொல்லாமல் அவர் இல்லாமல் நிகழ்ச்சியை நடத்துறது, அங்கே உட்கார்ந்துக்கிட்டு தேசிய கல்விக் கொள்கையை பற்றி பாடம் எடுக்கிறது, அதை பரப்புரை செய்கிறது, மாணவர்கள்ட்ட உரையாடுறது, இந்த வேலையெல்லாம் இனி எடுபடாது, இனி நடக்காது. பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது மாநில அரசு, பல்கலைக்கழகங்களுக்கு செலவு செய்வது மாநில அரசு, பல்கலைக்கழகங்களை நடத்துவது மாநில அரசு. அங்கே ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வது மாநில அரசு, முதலமைச்சர், சட்டமன்றம். எனவே அந்த அமைச்சரவைக்கு தெரியும் அதை எப்படி நடத்தணும்னு. அங்கே வந்துட்டு நீ நாட்டாம செய்கிற வேலையில் நடக்காது என்பதைத்தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஓங்கி அறைந்து சொல்லியிருக்கிறது. திரு சுப்பிரமணியம், உங்க கோணம். கொஞ்சம் டிராப் ஆயிட்டு கொஞ்சம் கேள்வி கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன் ப்ளீஸ். மிக கடுமையான விமர்சனங்களை ஆளுநர் மேல சொல்றாங்க. அவர் சித்தாந்தத்தை செயல்படுத்த பார்த்தாரு, அதை சட்ட விரோதமாக செயல்பட்டாரு, அதற்கெல்லாம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கு. இந்தியா முழுமைக்குமான ஒரு மாநில உரிமை அப்படின்ற ஒன்று இன்றைக்கு தமிழ்நாடு அரசு எடுத்த முயற்சினால நிலைநாட்டப்பட்டிருக்கு. தொடர்ந்து சட்டவிரோதமாக செயல்படுறதையே வாடிக்கையாக திரு ஆர்.என். ரவி வச்சிருந்தாரு. அவரை இந்த பதவியில நீடிக்கிறதுக்கான உரிமை அவருக்கு இல்லை. இப்படி பல கருத்துக்கள் காட்டமா சொல்லப்படும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்களா? அதாவது நம்ம விவாதத்துல பல விவாதத்துல உங்களோட விவாதிக்கக்கூடிய நண்பர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க.
நண்பர்கள் சொல்றதெல்லாம் தீர்ப்பாயிடாது. அவர்கள் அதாவது அவங்களோட ஆசைகளா இருக்கலாம். ஓகே, அவர்கள் வந்து பதவி விலகணும். ஏன்னா அதாவது அவர்களோட புரிதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் நம்ம சித்தாந்தத்துக்கு வந்து அவர் எதிரியாக இருக்கிறார், எதிர் சித்தாந்தத்தை வைக்கிறார் அப்படின்ற மாதிரி இவர்களோட புரிதல் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா அந்த 10 மசோதாக்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். அதை தாண்டி பாத்தீங்கன்னா அந்த டெஃபினேஷன் ஆஃப் டைம் கொடுத்திருக்காங்க. ASAPன்னு இல்லாம வந்து 3 மாதங்கள் 1 மாதங்கள். இதை வந்து கண்டிப்பாக கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு போயிட்டு இந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சோ இல்லை 7 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சோ இதை வந்து எடுத்துக்கொண்டு இது அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வரும்போது தான் வரப்போகின்ற சட்டங்களுக்கு வந்து இந்த 3 months 1 monthன்றது நமக்கு கை கொடுக்குமாறு இருக்கும். இது வந்து அப்கோர்ஸ் இந்த 10 மசோதாக்களுக்கு இன்னைக்கு வந்து சட்ட வடிவு கிடைத்திருக்கிறது. ஆனா இவரோட புரிதல், இவரோட இன்டர்பிரேஷன் ஆஃப் இதுல பாத்தீங்கன்னா அவர் சொன்னது வந்து இது சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு அது இல்லைன்னு மறுத்து இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இதை வந்து நீங்க வந்து பெரிதாக ஒரு சட்டம் ஒரு கேஸ் போடுறாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு கேஸ்ல தோற்பார்கள், இன்னொரு கேஸ்ல வெற்றி பெறுவார்கள். அதை வைத்துக் கொண்டு அப்படியே வந்து எமோஷனலா டவுன் ஆகி அது மாதிரிலாம் இல்லை. அவரோட வழிகாட்டுதல் வழக்கமான சுப்பிரமணியம் சார், வழக்கமா வந்து ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வருது, ஆயிரக்கணக்கான தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தில் வருது. இவையெல்லாம் வந்து சட்டமாக மேற்கோள் காட்டக்கூடிய கோர்ட்டபிள் ஜட்ஜ்மெண்ட்ஸாக இருக்கிறது இல்லை. சில வழக்குகள் தான் அரிதானவை. மாநில அரசுக்கும் கவர்னருக்கும் பிரச்சனை வருகிற போது ஒரு கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஒரு கிரே ஏரியா ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படின்னா எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக ஒப்புதல் தரணும் அப்படின்னா டைம் ஃப்ரேமே இல்லை அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை உங்களை போன்றவங்க முன் வச்சாங்க. கவர்னருக்கு ஆதரவாக பேச வந்தவங்க இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன முன்னாடி சொன்னாங்கன்னா, அது எப்படிங்க கவர்னரை நீக்கி கவர்னருடைய மரியாதையை குறைச்சி துணைவேந்தரை நியமிக்கிற இடத்துல கவர்னருக்கு பவர்ஸ் இல்லைன்னு சட்டம் போட்டு கவர்னருக்கு அமிச்சா அவரே கையெழுத்து போட்டுருவாரா? அதுல அவருக்கு எதிரானதுல அவரே கையெழுத்து போடுவாரா? நீங்க என்ன அமிச்சாலும் அவர் கவர்மெண்ட் என்ன சட்டம் போட்டு அமிச்சாலும் அவர் கையெழுத்து போடணும்னு நீங்க சொல்ல முடியுமா? அப்படிலாம் போட முடியாதுங்க. அவர் பெரிய போஸ்ட்ல இருக்கிறவரு இப்படிலாம் ஆர்கியூ பண்ணீங்களே. இல்ல அப்படிலாம் யாருமே ஆர்கியூ பண்ணல. அவருக்கு கொடுத்த நிறைய பேர், நான் என்னுடைய வார்த்தையிலே பலர் பேசியிருக்காங்க. உங்கள்கிட்ட பேசுற தவறாக பேசியிருக்கலாம். நாங்க அந்த மாதிரி பேச மாட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு கொடுத்த அந்த 200 ஆர்டிகல் 200 என்ன கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கிறாங்களோ அவர் அதை படித்து வைத்துக் கொண்டு அதற்குண்டான சட்டத்தை வந்து இயற்றவோ இல்ல அனுமதிக்கவோ இல்ல மேல வந்து பிரசிடென்ட் அனுப்பவோ பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு விடை கிடைத்திருக்கிறது. ஆனா வந்து இதுவே வந்து வரப்போகின்ற அனைத்து சட்டங்களுக்கும் விடையாக இருக்குமா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாமரனாக நான் சட்டத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் ஏற்றுகின்ற சட்டங்களையும் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸையும் பார்த்துன்னு வரேன். அதற்கு வாய்ப்புகள் குறைவு. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சின் மூலமாக அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வந்தால் மட்டுமே வரப்போகின்ற சட்டங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக கொண்டு வரணும். அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர்றது பார்லிமெண்டோட வேலை. பார்லிமெண்ட் செய்ய தவறுற ஒரு இடத்துல வந்து இருக்கிற சட்டத்துக்கு விளக்கம் தர்ற இடத்துல கோர்ட் இருக்கு. கோர்ட் தர்ற இந்த விளக்கத்தை நீங்க ஏற்றுக்கலையா? இது முக்கியமான ஒன்றா நீங்க பார்க்கல. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் 7 ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்டா பார்க்கலையா? இல்ல நான் சொல்றேன் சார், இது இந்த கேஸுக்கு இந்த கொடுத்த தீர்ப்பு இந்த 10 மசோதாக்கள் பொருந்தும். ரைட்டுங்களா? இத வந்து பாராளுமன்ற சட்டம் இயற்றும் போது அடுத்த 10 சட்டம் அடுத்து இன்னொரு 10 சட்டத்தை இன்னொரு மாநிலத்துல நிறைவேற்றி அனுப்புறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்ல வர்றீங்களா? இந்த 1 month to 3 months 30 நாள்ல இருந்து 90 நாள்ல முடிவெடுக்கணும்னு சொல்ற இது இருக்கு, அது இந்த 10 சட்டத்துக்கு தான் பொருந்துமா? மற்றதுக்கு பொருந்தாதுன்னு சொல்ல வரீங்க? என்னோட புரிதல் அது மாதிரி. ஆனா இது முன்னாடி சட்டம் இயற்ற என்ன பண்ணுவாங்க, இதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து திருப்பி நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வரபடி இருக்கும். கவர்னர் ஐயா அவர்களுக்கு வந்து அதான் நம்ம இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்தில் உள்ள கவர்னர்களுக்கும் ஒரு சட்டமாக வேண்டும் என்றால் அது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்றேன். நான் இல்லனா வந்து என்ன ஆகும்னா தேவையானது ஒரு இடைவேளைக்கு பிறகு நான் உங்களுக்கு கேட்கிறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க சொல்றீங்க, இதுவே சட்டமா அல்லது சட்ட திருத்தம் வேணுமா அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை நீங்க ரைஸ் பண்றீங்க. அது கண்டிப்பா அட்ரஸ் பண்ணலாம். நம்மோட ஹிந்து ராம் அவர்கள் இணைய இருக்கிறாங்க. அதை விட முக்கியமா இதற்கு முன்னால் தீர்ப்புகள் அப்படின்ற ஒன்று வந்து ராஜ்பவனை அரசியல் விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஒரு ஆட்சி மெஜாரிட்டியா இருக்கா இல்லையா, மைனாரிட்டியா இருக்கா, ஆட்சி கவிழ்ப்புக்கான இடமா இருந்ததா அப்படின்ற இடங்கள்ல தான் இதுவரையிலும் சுப்ரீம் கோர்ட்டுகள் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ராஜ்பவனில் வந்து மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம் தான், ராஜ்பவன் கிடையாது அப்படின்லாம் பல விளக்கங்களை நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் அது அடங்குச்சு. இப்போ அதற்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறதா ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்ற ஒரு ஏரியாவை விவாதிக்கலாம். எழிலன், இந்த தீர்ப்பு வந்து இந்தியா முழுக்க பேசப்படுற ஒன்றா இருக்குது. வட இந்தியாவிலையும் இது இந்திய அரசியலை கூர்மையாக கவனிக்கிறவங்களும் இதை வந்து ரொம்ப முக்கியமாக இதை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க. எதனால்?
என்னடா இந்த மாதிரி ஒரு 3வது தடவை வந்து பாஜக வந்து உட்காந்துட்டாங்க, ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்தால் கூட அவங்க நினச்சதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. வக்ஃப் சட்டத்திலே நீங்கள் பார்த்தோம். அதுக்கு வந்து இப்படி போயிட்டுருக்கேன்னு ஒரு எங்கேயாவது ஹோப் இல்லாத ஒரு தன்மையில் இருந்தது சமூக செயல்பாட்டாளருக்கு, உண்மையாக இந்திய ஜனநாயக நோம்புகளை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு, அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறவங்களுக்கு, முற்போக்கு சக்திகளுக்கு அந்த அடிப்படையில் அவங்க வருத்தத்துக்கு இன்றைக்கி வெளிச்சமாக இன்றைக்கி தமிழ்நாட்டு முதல்வர் வந்து சண்டை போட்ட இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து எல்லாருக்கும் அந்த வெளிச்சத்தை வந்து பாய்ச்சின விஷயம், ஒரு நம்பிக்கை இருளில் ஒரு ஒளிக்கீட்டு மாதிரி இருக்கிற மாதிரியான விஷயத்தை வந்து இன்றைக்கி நடந்த ஒன்று. ரெண்டாவது விஷயம், இவங்க ஆர்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய இடி கேசஸ் பற்றி பேசுகிறாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸில் நடந்த விஷயங்களுக்கு அவங்களோட இடியோ இல்லைனா சிபிஐ வச்சு கேஸு பண்ணது. பிறகு அதே சுப்ரீம் கோர்ட் இடியை வந்து எப்படி எப்படிலாம் திட்டினாங்கன்ற பல எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது, இடியோட நடைமுறை எல்லாமே. ஸோ அவங்க ஏற்ற ஆக்ரிமெண்ட் எடுத்துக்கிறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இது ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸை சால்வ் பண்ணுற ஜட்ஜ்மெண்ட். இதை வந்து நீங்கள் ரொட்டீனாக இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டில் நடைமுறை கேசஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில், இந்திய அரசியலமைப்பு சட்ட வரலாற்றில் வந்து ஒரு ஆளுநருக்கான விஷயத்தை வந்து ஆளுநருக்கு ரிஃப்ரெஷர் கோர்ஸ் நடத்தியிருக்காங்க. ஆளுநரே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழுங்காக படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து ரிஃப்ரெஷர் கோர்ஸ் நடத்தி இன்றைக்கி வரலாற்று சிறப்புமிக்க அரசியலமைப்பு சட்ட வரலாற்றில் இன்றைக்கி ஒரு மைல்கல்லாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து தமிழ்நாட்டு முதல்வர் வாங்கி கொடுத்துருக்காரு. திருப்தியாக நான் முன்னாடி கேட்டது மாதிரி கவர்னர்கள் முன்னாடி போன ஃபஸ்ட்டு கேஸ் வந்து 356 ஆட்சியை கலைக்கிறாங்க, கவர்னர்ஸ்க்கு இருக்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்றது முதல் கேஸாக இருந்து தீர்ப்பு வந்தது. அதற்கு பிறகு வந்தது வந்து கவர்னர்ஸ் ஆஃபீஸ், ராஜ்பவனை வந்து நீங்கள் ஆட்சி மாற்றத்துக்கு, ஆட்சி கவிழ்ப்புக்கு பயன்படுத்துகிறாங்க. மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட்டை காலி பண்ணுறது, அரசியல் நோக்கத்துக்காக ராஜ்பவனை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றப்ப சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்புலாம் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுற இடம் ராஜ்பவன் கிடையாது, இட் ஷுட் பி ஆன் த ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ், சட்டசபையில் தான் தலையை எண்ணி பார்க்கணும், இப்படிலாம் ஒரு கிளாரிட்டி வந்தது. அதற்கு பிறகு ஒரு முக்கியமான தீர்ப்பாக இதை கருதுகிறாங்க. நீங்களுமே சொல்லும்போது எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்புன்றீங்க. இல்லை என்னென்னா, இப்போ அம்பேத்கரை அவர்கள் குறிப்பாக மேற்கோள் காட்டுவதும் எடுத்து காட்டுவதும் அம்பேத்கரை பற்றிய ஒரு உண்மையை நமக்கு உணர்த்துது. என்னன்னா, அரசமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் என்னென்னமோ எழுதினாலும் அம்பேத்கர் என்ன பண்ணார்னா 32வது உறுப்பு தான் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் திஸ் கான்ஸ்டியூஷன் சொல்கிறார். ஏன்னா எவ்வளவு உரிமைகள் வழங்கப்பட்டாலும் அரசுகள் மதிக்கலைன்னா என்ன பண்ணுறது, நீதிமன்றத்தை நாடுவதற்கான உரிமை தான் 32வது உறுப்பு. அதுதான் இந்த அரசமைப்பினுடைய ஆன்மான்னு அம்பேத்கர் கருதுகிறார். இதை சதாசிவம் மேற்கோள் காட்டுறார் இந்த கருணைமனு தொடர்பான வழக்கில். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 356 டிபேட்டை எடுத்து படிச்சிங்கன்னா எப்படி இதை அனுமதிக்கிறது என்று கேட்கும்போது அம்பேத்கர் கடைசியாக சொல்கிற பதில், ஏன் நீங்கள் யாரையுமே நம்ப மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் கூட பயன்படுத்திடுவாங்களா, இதெல்லாம் ஒப்புக்கு இருக்கட்டும் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இதை இவங்க பயன்படுத்தின விதத்தை பார்த்த பிறகு உயர்நீதிமன்றம் தலையிடுது, உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதுக்கு அந்த அம்பேத்கருடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. இப்போ ரெண்டாவது, இப்போ குடிமக்கள் தங்கள் உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக மட்டுமல்ல, மாநில அரசுகளே நீதிமன்றத்திற்கு போய்தான் தங்களுடைய அதிகாரத்தை, தன்னாட்சியை நிலைநாட்ட முடியும் என்பதை இது மீண்டும் மெய்ப்பிக்குது. நம்ம இப்போ அம்பேத்கர்னு பேசுகிறோம். அம்பேத்கர் சம்விதான் கண்ணில் ஒத்திக்கிட்டார் நம்ம மோடி. ஆனால் எந்த விதத்திலும் அரசமைப்பு சட்டத்தை மதிப்பதில்லை என்பது தான் இன்னைக்கு வந்திருக்கிற வக்ஃபு சட்ட திருத்தத்தில் மீண்டும் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. ரவியினுடைய இந்த போக்கு அனைத்துமே, இங்கே நண்பர் ஒருத்தர் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது பாருங்க, அரசமைப்புக்கு விரோதமான சித்தாந்தம், சமயச்சார்பின்மைக்கு விரோதமான சித்தாந்தம், மாநில உரிமைகளுக்கு விரோதமான சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தின் ஆளுருவமாக ஆர்.என். ரவி இருக்கிற காரணத்தினால் அவருடைய இந்த நடவடிக்கைகளுக்கு எல்லாம் பின்னால இந்துத்துவா கருத்தியல் இருக்கு. அதற்கு இது ஒரு தோல்வியை கொடுத்திருக்கு. அம்பேத்கர் தோல்வியை கொடுத்திருக்கிறார். அம்பேத்கரை மேற்கோள் காட்டி இந்த நீதிபதிகள் அந்த தோல்வியை கொடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம அம்பேத்கர் நீதிபதிகள் பேசுறது, நம்மெல்லாம் பேசுறது பார்த்தா அவர் சொல்லிடுவார், நம்ம அமித்ஷா, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா, அம்பேத்கர்னு எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் சொன்னாரா இல்லையா? அப்போ அவங்க மனநிலை இதுதான். ஓகே, அதற்கு விழுந்திருக்கிற ஒரு அடி இது ஜனநாயகத்துக்கு, மாநில உரிமைகளுக்கு, நீதிமன்றத்தினுடைய தற்சார்புக்கு எல்லாத்துக்கும் கிடைத்திருக்கிற ஒரு தீர்ப்பு இது. இதை பயன்படுத்தி கொண்டு மக்கள் தான் இது குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும்.
அவர்களை கட்டுப்படுத்துகிற முயற்சி செய்யணும். ஓகே, நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திரு என் ராம் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். இந்த தீர்ப்பை நீங்க வரவேற்றிருந்தீங்க. வணக்கம். மாநில அரசுக்கு, குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்க பாராட்டும் கூட தெரிவிச்சிருந்தீங்க. நீங்க வரவேற்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த தீர்ப்பு எந்த வகையில முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு கூட்டாட்சி மேலே எனக்கு ஆழமான நம்பிக்கை உண்டு. அது ஒரு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒரு முக்கியமான அம்சம், ஒரு டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக் என்று சொல்லலாம். அதை இந்த அரசாங்கமோ இதுக்கு முன்னால் இருந்த காங்கிரஸ் அரசாங்கங்களோ அதை மதிக்கவில்லை. ஆனால் இப்போ இருக்கிறத பற்றி இந்த ஆளுநர் குறிப்பாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் மோசமாக, சட்டவிரோதமாக, அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறார் இன் எவ்ரி ரெஸ்பெக்ட். குறிப்பாக இந்த மசோதாக்கள் வருது, இந்த 10 ஓல்டஸ்ட் ஒன் ஜான்வரி 2020 வந்தது. இது அதாவது பிரிவு 200 பார்த்தா கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கிள் 200 பார்த்தீங்கன்னா as soon as possibleனு இருக்குது அந்த ஆக்ஷன். அந்த மூணு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அசென்ட் கொடுப்பது, இன்னொன்று அசென்ட்டை வித்ஹோல்ட் பண்ணுறது, அது திருப்பி அவங்களுக்கு அனுப்பணும். ரெண்டாவது அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க வேண்டும், இவருக்கு வேறு வேலை முடிஞ்சது. இல்லை மூணாவது ஆப்ஷன் என்ன, பிரசிடெண்ட் கன்சிடரேஷனுக்கு ரிசர்வ் செய்கிறது. அதெல்லாம் செய்யலை. இவர் as soon as possibleங்கிறத இவர் புரிஞ்சது, ஆர் இவர் இன்டர்பிரிட்டேஷன் 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் கூட அதை செல்லுபடி. அது எரோனியஸ் இன் லா, இல்லீகல் அண்ட் எரோனியஸ்ன்னு கூட சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஆனால் இது வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டு அங்கே டிக்டேட் பண்ண ஆர்டர்லாம் வச்சு பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் பார்டிவாலா அவர் தான் ஆத்தர்டு, இது ஜஸ்டிஸ் மகாதேவன் இன்னொரு ஜட்ஜு, அவங்க அதை ரொம்ப தெளிவாக இது சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னொன்று, கவர்னர் ஆஸ் அ ரூல், கவர்னர் ஷுட் ஆக்ட் ஆன் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில், ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசனும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்டேட் அசம்பிளி தான் மக்களுடைய அந்த அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதி, எலெக்டட் பை தெம். அதுதான் பாராளுமன்ற ஜனநாயகம். அதனால் கவர்னர் ஒரு கான்ஸ்டியூஷனல் ஹெட் தான். கவர்னர் வேலை அதை தடுக்கிறதுக்கு இல்லை, தகராறு பண்ணுறதுக்கு இல்லை, ரோட் பிளாக்ஸ் போடுறதுக்கு இல்லை. கவர்னர் அது அதை தெளிவாக அது சொல்லியிருக்காங்க என்ன ரூல் என்று. சில எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன்ஸில் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பலாம். குறிப்பாக ஹைகோர்ட், உயர்நீதிமன்றத்துடைய அதிகாரத்தை குறைத்து ஒரு அதை பாதிக்கும் வகையில் ஏதாவது வந்ததுன்னா அதை அங்கே அனுப்பலாம். ஆஸ் அ ரூல் இவர் அசென்ட் கொடுக்கலாம். இவருக்கு வேறு சஜஷன் இருந்தால் ரெக்கமெண்டேஷனோடு அதை அனுப்பலாம், வித்ஹோல்ட் பண்ணிவிட்டு. அதை இன்னொரு முக்கியமான அம்சம் இந்த இதில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவில் எந்த தீர்ப்புலையும் இது வரலை. ஒரு டைம் லைனை கொடுத்துருக்காங்க. இப்போ காஷ்மீர் விஷயத்தில் கூட பார்த்திங்கன்னா அது அந்த யூனியன், ஒரு ஸ்டேட்டை யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் மூலம். அந்த இதில் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அவங்க வெகு சீக்கிரத்தில் நாங்கள் ஸ்டேட்டை ரெஸ்டோர் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதுக்கு டைம் லைன் இல்லை, இன்னும் செய்யவில்லை. ஆனால் இங்கே சில விஷயங்களில் 3 மாதம், ஒரு விஷயத்தில் 1 மாதம் கிளியர் டெட்லைன் கொடுத்துட்டாங்க, டைம் லிமிட் கொடுத்துட்டாங்க. அந்த கோடை தாண்ட முடியாது. இதுதான் இன்றைக்கு சட்டம். இந்த தீர்ப்பு தான் இன்றைக்கு சட்டம். இதை யாரும் மாற்ற முடியாது. இப்போது ரெண்டாவது ஒரு முக்கியமான கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய சில கிரே ஏரியாஸ், அதாவது கவர்னர்ஸ் இப்படித்தான் நடந்துப்பாங்க, ரொம்ப பெருந்தன்மையா நடந்துப்பாங்க, டே டு டே இதுல ஒரு அரசியல்வாதி மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, இப்படிலாம் அரசியல் சட்டத்தை எழுதினவங்களுக்கு சில நம்பிக்கைகள் இருந்திருக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டே பாலிடிக்ஸ்ல ஆளுநர்களுடைய வேலைன்றது பல இடங்கள்ல எதிர்க்கட்சி மாநிலங்களில் விமர்சனத்துக்கு ஆளாகுது. இந்து பத்திரிகையில் கூட தொடர்ச்சியாக இது சார்ந்து தலையங்கங்களை எழுதிட்டு இருந்தீங்க, ஆளுநர் செய்வது தவறு, வரம்பு மீறி செய்கிறாங்கன்னு. இந்த தீர்ப்புன்றது ஒரு இதுவரையிலும் சொல்லப்படாத ஏரியாவில் ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருச்சு. கவர்னருக்கு இதுதான் ரோல், அவர் கேபினெட் என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். இனிமே கவர்னர்ஸ் எல்லை மீறுறதுக்கு ஒரு கடிவாளம் போட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? கட்டாயம் சொல்ல முடியும். யூ புட் இட் வெரி வெல். அதுதான் அது தெளிவு வந்திருக்கு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அதான் அந்த கார்ட் ரெயில்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதான் நீங்கள் சொன்னீங்க. அதை போட்டிருக்காங்க. இனிமேல்
இதை மீற முடியாது. இனிமேல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களுக்கும் இது பொருந்தும் இந்த தீர்ப்பு. இப்போ கேரளாவுக்கு இமீடியட்டாக இன்றைக்கி ஃபார்மர் அட்டார்னி ஜெனரல் கே வேணுகோபால், ரொம்ப டிஸ்டிங்விஷ்ட் லாயர், என்னுடைய நண்பர் ஃபார் டெக்கேட்ஸ், கேரளா ரெப்ரசன்ட் பண்ணி சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டுக்கு போய் அவர் கேட்டிருக்காரு இந்த விஷயத்தை பற்றி. அதை இதே பெஞ்சுக்கு இப்போ அங்கே அனுப்புகிறாங்க. இதே தீர்ப்பு தான் வரும் கேரளாலையும். ஏற்கனவே பஞ்சாபில் வந்திருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கூட இந்த ஆர்என் ரவி, ஆளுநர் ஆர்என் ரவி வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்கல. ஸ்கேண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் அந்த டிசிஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்னு கூட சொல்லியிருக்காங்க. மேலஃபைடி ஆக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது மோசமான இன்டென்ஷனில் செய்ததுன்னு அர்த்தம் மேலஃபைடி என்றால். அது இன்னொரு முக்கியமான விஷயம் கூட என்னென்றால், இந்த கவர்னர் செய்த தவறுக்கு பிறகு பிரசிடென்ட் டிசிஷன் எடுத்தாங்கல்ல, இது பார்த்து அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அது நான் எஸ்ட் என்று சொல்லிட்டாங்க. அப்படின்னா பிரசிடென்ட் ஆக்ஷன் கம்ஸ் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ. சுப்பீரியர் ஜுடிஷியரி வந்து அதுக்கு குறிப்பாக உச்சநீதிமன்றம் ஜனாதிபதியோட செயல்களை கூட ரிவ்யூ பண்ணக்கூடிய அந்த இது இருக்குங்கிறது அதை வற்புறுத்தியிருக்காங்க, ரீட்ரேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான அம்சம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில். கவர்னர்ஸ்க்கு மட்டும் கடிவாளம் இல்ல, பிரசிடென்ட்ஸ் ஒரு குடியரசுத் தலைவருடைய முடிவு கூட, நிர்வாக முடிவை கூட நீதிமன்றம் ஆய்வுக்கு உட்படுத்தும், நீதிமன்ற வரம்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறீங்க. இதோட அவுட்கமா ரொம்ப முக்கியமான விஷயம். ஏற்கனவே பிரசிடென்ட் பேரில் செய்ததை வந்து அது பிளேம் பண்ணது இவரை ஆர்என் ரவியை. ஏன்னா முதல்ல வந்து அந்த ரீகன்சிடரேஷனுக்கு அப்புறம் அனுப்ப முடியாதுன்னெலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரசிடெண்ட்டோடைய அந்த செயல்கள், அந்த டிசிஷன்ஸை நான் எஸ்ட் என்று அதை கேன்சல் பண்ணிட்டாங்க, சாதாரண வார்த்தையில் சொல்லணும்னா. அதனால் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. இது ஒரு பெரிய வெற்றி. குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு ஒரு பெரிய வெற்றி என்று தான் சொல்கிறோம். தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு பெரிய வெற்றி, கூட்டாட்சி கொள்கைகளுக்கு பெரிய வெற்றி. டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னார் முதல்ல, சில பேர் கோட் பண்ணியிருக்காங்க, ஒரு அரசியலமைப்பு சட்டம், ஒரு கான்ஸ்டியூஷன் எவ்வளோ நல்ல இதாக இருந்தாலும் அதை செயலுக்கு கொண்டு வரக்கூடிய, அதை அமுல்படுத்தக்கூடிய நபர்கள் சரியில்லைன்னா அந்த கான்ஸ்டியூஷனே அழிஞ்சு போயிடும். அதுதானே அவர் சொன்னது அர்த்தம். அன்றைக்கி சொன்னது உண்மை, 100% உண்மை, 150% உண்மை என்று இன்றைக்கி தெளிவாக இருக்குது. இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்பார்த்ததை விட சிறந்த முறையில், முற்போக்கான முறையில், கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை வற்புறுத்தக்கூடிய முறையில், கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை கொண்டு வர அந்த வழியில் ஜஸ்டிஸ் பார்டிவாலா அண்ட் ஜஸ்டிஸ் மகாதேவன் செய்திருக்காங்க. அவங்களுடைய இந்த ஜட்ஜ்மெண்ட்டை அதிகமாக பாராட்டவே முடியாது. யூ காண்ட் ஓவர் ப்ரைஸ் வாட் தே ஹவ் டன் டுடே. இது பல மாநிலங்களுக்கு இது நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்கும். இது ஒரு ஹிஸ்டாரிக் டே என்று தான் சொல்ல போனோம். வி கேன் செலிப்ரேட் திஸ் டே. ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை சொல்கிறீங்க. இந்த தீர்ப்பை பாராட்டாமல் இருக்க முடியாது, இந்த தீர்ப்பை கொண்டாடாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று கான்ஸ்டியூஷனல் வேல்யூ அண்ட் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி, அரசியல் சட்ட விழுமியம் அப்படின்ற ஒன்றுக்கு ஒரு வலு சேர்க்கிற ஒரு தீர்ப்பா இதை பார்க்கிறதா சொல்றீங்க. எஸ்ஆர் பொம்மை வழக்கு இன்னைக்கு வரையிலும் மேற்கோள் காட்டப்படுற ஒரு வழக்கு. அதற்கு பிறகு பல மிஸ்அட்வென்ச்சர்ஸ், சில கவர்மெண்ட் வந்து 356 பயன்படுத்தி ஆட்சி கலைப்புக்கு போனா கூட உச்சநீதிமன்றமே அவங்கள திருப்பி ரெஸ்டோர் பண்ண சம்பவங்கள் கூட எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பை காட்டி செஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் எஸ்ஆர் பொம்மைக்கு பிறகு ஒரு மைல்ஸ்டோன் ஜட்ஜ்மெண்ட்னு இதை சொல்றத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? அதே பாதையில் வந்திருக்கு, அதே ஒரு நியாயமான முற்போக்கான பாதையில் வந்திருக்கு. நீங்கள் சொன்ன அது 1994 ஜட்ஜ்மெண்ட், ஆர்டிகிள் 356 பொருந்த அதை பற்றி இருக்கக்கூடியது. அதை ரீட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகிள் 356 வச்சு என்ன வேணால் செய்ய முடியாது ஒன்றிய அரசாங்கம். அவங்க வந்து அதுலேயும் ஒரு கார்டு ரெயில்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிரசிடென்ட்ஸ் ரூல் வந்தது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதுக்கு முன்னால் ஒரு கிட்டத்தட்ட 100 தடவை அந்த பிரசிடென்ட்ஸ் ரூலில் பண்ணியிருந்தாங்க அந்த 1994க்கு முன்னால். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இது அதுக்கு பிறகு வந்த முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லலாம். ரொம்ப கரெக்டான கணிப்பு அது. கவர்னர்ஸ் மஸ்ட் நாட் கிரியேட் ரோட் பிளாக்ஸ்.
must respect the will of the people. மக்களுடைய உணர்வை, மக்களுடைய எண்ணத்துக்கு மரியாதை தரணும். அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் உங்களோட இனிஷியல் ரியாக்ஷனில் கூட தன்மானம் இருந்தால் ஆர்.என். ரவி ராஜினாமா செஞ்சுட்டு போகணும், இல்லைன்னா அவரை நியமிச்சவங்க அவரை சாக் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. அது அந்த கட்டம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னுடைய கட்டாயமாக தன்மானம் இருந்தால் அவர் ஏற்கனவே ரிசைன் பண்ணியிருப்பார், இல்லை நாளைக்கு ரிசைன் பண்ணுவாரான்னு யாரும் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் எந்த பேசிஸில் இங்கே ஃபங்க்ஷன் பண்ண முடியும், என்ன மதிப்பு இருக்கும் இந்த கவர்னருக்கு? ஏன்னா செய்கிறது மேலஃபைடின்னு சொல்லியிருக்காங்க, சட்டவிரோதம் என்று சொல்லியிருக்காங்க, எரோனியஸ் இன் லா, மேலஃபைடி, துர்நோக்கம் உள்ள ஒரு செயல் என்று சொல்லியிருக்காங்க. இதை இவர்னால பிரசிடெண்ட்டுக்கே எம்பாரஸ்மெண்ட் வந்துடுது. ஏன்னா பிரசிடெண்ட்டுடைய டிசிஷன்ஸ் இப்போ கேன்சல் ஆகிடுது. அதனால் எந்த பேசிஸ், என்ன ஃபுட்டிங் இருக்க முடியும் தமிழ்நாட்டில்? ஏற்கனவே பல சர்ச்சைகளில் ஈடுபட்டிருக்காரு. நம்ம தமிழ்நாடு பேரையே மாற்ற பார்த்தார், மாநிலத்தின் பேரையே தமிழகம் என்று மாற்ற பார்த்தார் அந்த இதில். அதனால் நான் சொன்னது கன்சிடர்டு வியூ, வெறும் ஒரு ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணல. தன்மானம் இருந்தால் ராஜினாமா செய்ய வேண்டும், செய்யவில்லை என்றால் மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை மதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால் இவரை வாபஸ் வாங்க வேண்டும், இல்லை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய பொசிஷன். பல பேர் இது ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சாப் வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகு இவர் தன்னுடைய செயல்பாட்டை மாற்றி இருக்கணும், அதற்கு பிறகும் கூட அந்த தீர்ப்பை மதிக்காமல் நடந்து கொண்டாரு அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் இருக்கு. மேலஃபைடு இன்டென்ஷன், ஒரு தீய நோக்கத்தோட செயல்பட்டாரு அப்படின்ற ஒரு அப்சர்வேஷன் இருக்கு. ஒரு இதுதான் வரப்போகுது, சட்டத்தில் அதுக்கு இடமில்லை அப்படின்னு தெரிந்தும் இவர் முழு நேர அரசியல்வாதி இல்லை, கான்ஸ்டியூஷனை படித்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து இந்த வேலைக்கு வந்தவர், இந்த பதவிக்கு வந்தவர். சட்டம் தெரிந்தும் தீர்ப்பு இப்படித்தான் இருக்குன்னு தெரிஞ்சும் கான்ஸ்டியூஷன்ல ஓத்து எடுத்துக்கிட்ட ஒரு பிரமுகர், ஒரு ஆளுமை வாண்டனா இப்படி நடந்துக்கிட்டதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? ஒன்று அங்கே அதாவது ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து உத்தரவு வந்திருக்கும், அவங்க எதிர்பார்ப்பு என்னென்னு. ஆனால் அதை இவர் இன்டர்பிரட் பண்ணார். என்னுடைய கணிப்பில் அவங்க எதிர்பார்த்ததை விட, அவங்க சொன்னதை விட இவர் அதிகமாக சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. சில நல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, சில பேருக்கு ஒரு ஆரோகன்ஸ் இருக்கும், நான் என்ன செய்தாலும் இது அப்படின்னு சொல்லி. அந்த மனோபாவம் இவருக்கு இருக்குது தான் எனக்கு முதல்லேருந்து புரிஞ்சுது. அதனால் ஒரு நேரத்தில் கிருஷ்ணய்யருடைய டிசைபிள் என்று சொன்னார். நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன், அந்த டின்னரில் இருந்தேன். அதை நம்பவே முடியாது. ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் எவ்வளோ பெரிய ஜட்ஜ், எவ்வளோ பெரிய ஜூரிஸ்ட். இவர் அவருடைய சிஷ்யனாக இருந்தால் இந்த மாதிரியாக நடந்துக்கணும். அதனால் அவர் ராஜினாமா செய்கிறது ஒரு டிக்னிஃபைடாக இருக்கும். இந்த சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் they have lost confidence in me என்று சொல்லி ராஜினாமா செஞ்சால் நம்மளே ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்கலாம். நன்றி சார், நன்றி, மிக்க நன்றி. நிறைவு பார்வையில் மற்றவர்கள் கேட்கணும். ஓம் பிரகாஷ் நிறைவு பார்வை. தமிழக அரசு கொண்டு வந்த பல மசோதாக்களை திரு ஆளுநர் அவர்கள் நிப்பாட்டி வச்சிருந்தாரு, கிடப்பில் போட்டார். ஆனால் அது ஏன் கிடப்பில் போட்டார், அதுன்னு காரணம் அவரால் எப்படி சொல்ல முடியும்னா, ஒரு ப்ரெஸ்கிட்டையும் போய் சொல்ல முடியாது, இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட போய் சொல்ல முடியாது, ஏன் முதலமைச்சர்கிட்டே போய் சொல்ல முடியாது. அவர் யார்கிட்ட கான்டாக்ட் வச்சுக்க முடியாது, சபாநாயகர்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். இத்தனை மசோதா நிப்பாட்டி வச்சதுக்கு காரணம் சபாநாயகர் சொன்னாரா சொல்லலையான்னு அது ஆளுநரையும் சபாநாயகரும் கேட்டால் மட்டும் தெரியும். டெலிபரேட்டாக சட்டமன்ற உறுப்பினராக சொல்கிறேன், அவர் ஆளுநர் ஒருவரையும் அவர் எதுக்காக வித்தல் பண்ணதுக்கு ரீசன்ஸ் கவர்னர் செக்ரட்டரின்னு கவர்மெண்ட் நாமினி இருக்காங்க. கவர்னர் செக்ரட்டரி செக்ரட்டரியேட்டோட தமிழ்நாடு அரசோட நாமினி. அவர் செக்ரட்டரி, கவர்னர் செக்ரட்டரி ஹேண்டில்ஸ் அஃபேர்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ ஒரு சட்ட முன்வடிவை நாங்கள் கொடுக்கும்போது கவர்னருக்கு வச்சு அவர் ஸ்க்ரூட்டனி பண்ணி படித்து ஏதாவது கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணால் திருப்பி ரீசென்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டு மசோதா நீங்கள் எடுத்துங்க, நீட்டுக்கு நாங்கள் சட்ட முன்வடிவை நாங்கள் பாஸ் பண்ணி நாங்கள் அமிச்சோம். அப்போ ஆளுநர் திருப்பி ரீசென்ட் பண்ணும்போது சில queries-லாம் ரேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த queries-ஐ ஆன்சர் பண்ணிவிட்டு திருப்பியும் நாங்கள் சட்ட முன்வடிவை நிறைவேற்றி திருப்பி அமிச்சோம் அவருக்கு. அவர் என்ன பண்ணார், திருப்பி அமிச்சோன்னா திருப்பி அவர் என்ன பண்ணார், திருப்பி ரிப்ளை பண்ண முடியல, ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கிவன். அப்படியே உட்காந்துட்டார். அப்படியே உட்காந்து பல்வேறு ப்ரெஷர் அடிப்படையில் தான் அவர் பிரசிடென்ட் அசென்ட்டுக்கு மேலே அமிச்சார். ஸோ ஓப்பனான சட்டமன்றம், என்னென்ன சட்டமன்றம்னா, அதாவது தமிழ்நாட்டு முதல்வர் ஜனநாயக முறையில் ஆளுநருக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து ஸ்பேசஸும் ஒரு தடவை உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லி போய் மீட் பண்ணுங்க, பேசிட்டு வாங்கன்னு சொன்னார். எங்களோட ஹையஸ்ட்
சட்டமன்ற முன்னவர் எங்களோட பிடபிள்யூடி வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர் ஐயா துரைமுருகன் ஐயாவோட சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர்ஸ் கூட்டு போய் கவர்னர்கிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணாங்க. கவர்னர் போய் பேசிட்டாங்க. நிறைய டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸில் அடேர் பண்ணாங்க. ஆனால் ஆளுநர் இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ்லாம் அடேர் பண்ணாமல் அவர் இந்த விஷயத்துக்கு போனால தான் நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு போச்சு. அண்ணா சொன்ன மாதிரி நீதிமன்றம் போன சொன்னாங்க, நீட்டும் சொன்னாங்க. நீட்டை வந்து இப்போ வந்து பிரசிடென்ட் அவங்க வந்து இதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உச்சநீதிமன்றம் போகுமா திமுக அரசு தமிழக அரசுன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இது எல்லாத்தையும் நீட்டுக்கான விஷயத்தை சொன்னது நீங்க ஆளுநர் வந்து டெலிபரேஷன்ஸா ஏன் சொல்லல, அதுதான் அவர் வந்து சபாநாயகருக்கு அதுக்கு தான் சொன்னாலும் ரிப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா வகையான ஜனநாயக நோம்பிலும் தமிழ்நாடு அரசு கடைபிடித்திருக்கு. இந்த அப்சர்வேஷன்ஸும் சுப்ரீம் கோர்ட் வித்ஸ்டாண்ட் பண்ணனால தான் இன்னைக்கு ஆளுநருக்கு வந்து இந்த மாதிரி ஜட்மெண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. உங்கள் நிறைவு பார்வை சார், இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை டேஸில் வந்து நாங்கள் கிடப்பில் போட்டோம், அதுமாரி டைம்லைன் கிடையாது. இப்போ டைம்லைன் கொடுத்துருக்காங்க, இது வரவேற்கத்தக்கது. இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இத்தனை நாள் வந்து ஒரு தமிழக அரசுக்கு மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் எல்லா இந்தியாவுக்கும் ஒரு சட்ட திருத்த மாதிரி இது ஒரு மாறி இருக்குது. அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இதில் வந்து முரண்பாடுகள் இருக்கும். ஏன்னா ஒரு கொடுக்கும் போது அவர் எனக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கா இல்லையான்னு அவர் வந்து வெளிப்படையாக என்ன சொன்னாரா இல்லையான்னு செகண்டரி. சரிங்களா, அந்த கிளாரிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த துணை வேந்தர்லாம் பார்த்தீங்கன்னா உதாரணம் சொன்னால் பாரதி யூனிவர்சிட்டி கணபதி சொல்லியிருக்கலாம், அவரும் ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டினவர். அதேமாதிரி பெரியார் யூனிவர்சிட்டி ஜெயநாதன் நினைக்கிறேன், அவரும் குற்றச்சாட்டு ஊழல் வழக்கில் மாட்டினவர். இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடி. ஜெகநாதனை காப்பாற்றினது யார் தெரியுமா? ஊழல் குற்றச்சாட்டுல மாட்டினாங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா துணை வேந்தரா இருந்து லஞ்ச இதுல வாங்கி குற்றச்சாட்டுல மாட்டினாரு. அவரை வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசு முயற்சித்தது. வேற சில சக்திகள் அவருக்கு ஆதரவாக யாரு காப்பாத்துறாங்க, ஊழல் பண்ணாங்களா இல்லைங்களா அதுதான் கேக்குறேன். இல்ல சார், அரசாங்க அதிகாரிகள் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்காக பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் என்ற பில்லும் அவர் வித்தல் பண்ணிருக்காரு சார் ஆளுநர். சுப்ரீம் கோர்ட் அதை அட்ரஸ் பண்ணிருக்காங்க. குட்கா கேஸ்லயே பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு லேட் பண்ணாரு ராஜேந்திர பாலாஜி கேஸ். அதுதான், அது எல்லாமே இனிமேல் அந்த நாட்கள் மாறிடும். ஆனா சில இதுல மட்டும் கிளாரிஃபிகேஷன் கிடைக்குமா அப்படின்றது அதையும் மேபி ஆளுநர் வந்து இதுக்கு மேல திரும்பி கோர்ட்டுக்கு போவாரா என்றது இது பொறுத்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், கிளியர் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு இன்னும் வரல. அந்த ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் பேப்பர் இன்னும் யாருக்குமே வரல. அது வந்ததுக்கு அப்புறமா தமிழக அரசுக்கும் ஏதாச்சும் இன்டிமேஷன் கொடுத்திருக்காங்கன்றது இனிமேல் அதை படிச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். திரு ஆலூர் ஷானவாஸ் நிறைவு பாருங்க. இன்னைக்கு இந்த தீர்ப்பை கேரள மாநில முதலமைச்சர் வரவேற்றிருக்கிறார். தமிழ்நாடு ஒவ்வொன்றிலும் வழிகாட்டுகிறது, அதை மற்ற மாநிலங்கள் கொண்டாடுகிறது என்பது ஒவ்வொன்றிலும் வரலாற்று ரீதியில் பார்த்தோம்னா முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு இந்தி திணிப்பு எதிர்ப்பில் வந்து வெற்றி பெற்றோம். அதற்கு பிறகு பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமையை இந்தியாவிலேயே உறுதிப்படுத்தி வழிகாட்டினோம். 69% இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு வாங்கி வழிகாட்டினோம். எத்தனை அம்சங்களில் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். சட்டங்களிலும் சரி திட்டங்கள்லையும் சரி. இன்னைக்கு தமிழ்நாடு பின்பற்றுகிற ஒவ்வொரு திட்டத்தை தான் மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகிறார்கள். தமிழ்நாடு கொண்டு வந்த திட்டங்களை மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகிறார்கள். அது வந்து மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்தாக இருந்தாலும் சரி, அதுபோல் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குற திட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாம் இன்னைக்கு மற்ற மாநிலங்களால் பின்பற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சட்ட ரீதியாகவும் வழிகாட்டுகிறோம், திட்டத்திலும் வழிகாட்டுகிறோம். தமிழ்நாடு முன்னோடி மாநிலம், வழிகாட்டு மாநிலமாக இருக்கிறது. மிக்க நன்றி திரு தியாகு. 2 செய்திகள் தான். ஒன்று, இந்த தீர்ப்பு நமக்கு இருக்கிற இதர நோக்கங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும். உதாரணமாக, இந்த ஆளுநர் நாம் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பியும் மறுத்த ஒரு சட்ட முன்வடிவு நீட். இப்போ மீண்டும் புதிய கிரவுண்ட்ஸ் அடிப்படையில் புதுசாக அதை இயற்றி அனுப்பி என்ன செய்யலாங்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம். நீட்டுக்கு இன்னொரு உயிர் இருக்குன்றீங்க. இன்னும் இருக்குது. இந்த தீர்ப்பு வந்து ஒரு உயிர் கொடுத்துருக்கு. சட்ட வல்லுநர்களும் நம்ம முதலமைச்சர் அமைச்சர்கள் முடிவு பண்ணலாம். இது ஒன்று. இந்த வெற்றியை பெற்று தந்ததற்காக தமிழக முதல்வருக்கு, தமிழக அரசுக்கு, சட்டப்பேரவைக்கு, இந்த வழக்கறிஞர்களுக்கு நம்முடைய பாராட்டு. அதில் எந்த தயக்கமும் நமக்கு இல்லை. அதே நேரத்தில் நாம் என்ன நினைவு வைத்துக் கொள்ளணும்னா, இந்த வெற்றியை நாம் கொண்டாடுகிற போதே இதை தங்கள் தோல்வியாக கருதக்கூடிய ஆளும் சக்திகள் எளிதில் விட்டுவிட மாட்டார்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். எத்தனை ஆண்டு கழித்தோம் இந்திராசாணி தீர்ப்பு வந்தபோது இந்த முற்பட்ட சாதியினருக்கான இடஒதுக்கீடுன்னு நரசிம்மராவ் ஒரு ஆணை கொண்டு வந்து அதை நீதிமன்றம் நிராகரிச்சிச்சு. அதை அப்படியே காத்திருந்து சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டுங்கிற வார்த்தையை மாற்றி இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்னு மாற்றி சட்ட திருத்தமே கொண்டுகிட்டு வந்து அதை நிறைவேற்றிக்கிட்டாங்க. அந்த மாதிரி இதை எப்படி அவங்க இன்னும் யோசிப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து
அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறவர்கள் 30 வருஷம் கழிச்சு பண்ணாங்க. 30 ஆண்டுகள் கழித்து செஞ்சாங்க. அதுபோல் இதுக்கு எப்படி செய்ய முடியும்னு அவங்க பார்ப்பாங்க. அவங்க கையில் ஒரு அதிகாரத்தை வச்சுருக்கிறாங்க. பல வகையான ஊடுருவல் மூலம் எல்லா இதுலேயும் அதிகார வர்க்கத்தில் காவல்துறை, நீதித்துறை எல்லாத்துலேயும் அவங்க அதிகாரம் பரவி இருக்கு. எனவே நாம் எச்சரிக்கையோடு இருப்போங்கிறது தான். இந்த வெற்றியை கொண்டாடுகிற போதே இதை முழுமையாக நம்ம பயன்படுத்தி கொள்வோம். இன்னொரு பக்கம் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். நன்றி 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 எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் கடைசி நிறைவு கருத்துக்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து ஃபர்ஸ்ட் மருத்துவ மாணவர்களுக்கான சமூக நீதி வாங்கி கொடுத்தார். 27% ரிசர்வேஷன் ஆல் இந்தியா கோட்டில். கிட்டத்தட்ட அனைத்து இந்திய தொகுப்பில் 4500 மாணவர்கள் வருடம் வந்து டாக்டர் ஆகிறாங்க. இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்து தமிழ்நாட்டு முதல்வர் வாங்கி கொடுத்தாரு. இந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்து மாநிலங்களுக்கான சமூக நீதியை வந்து பெற்றுக் கொடுத்துருக்காரு. ஐயாவுக்கு சொல்ல வரைக்கும் ஐயா சொல்கிறார், வார்ன் பண்ணுறாரு. இந்த மாதிரி நடக்கிற வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் முழு வீச்சில் இந்த ஆத்திக சக்தியினர் சதி வேலைகளை முறியடைக்கிற வேலையில் வந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறோம். தமிழ்நாட்டு முதல்வர் வழிகாட்டிகிட்டே இருப்பார். அதோடு இல்லாமல் நிறைய பேர் சொன்னாங்க தன்மான அடிப்படையில் ஆளுநர் ரவி வந்து விடைபெறணும், ரிசைன் பண்ணணுன்னு. எனக்கு ஆளுநர் ரவி வந்து தனிப்பட்ட கருத்தாக சொல்கிறேன். அவர் அடுத்த தடவை வந்து கவர்னர் அட்ரஸ் வாசிக்கணும். அரசு கொடுத்த கவர்னர் அட்ரஸில் வந்து திராவிட மாடல் என்ற வார்த்தையை அவர் வந்து பேசணும். பிறகு தந்தை பெரியார் பேர், பிறர் அண்ணா பேர், முத்தமிழ் கலைஞரோட பேர் சமூக நீதி வார்த்தையில் வந்து எடிட் பண்ணாமல் அரசு எழுதி கொடுத்த கவர்னர் அட்ரஸை வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் வந்து அவர் முழுமையாக வாசிட்டு அவர் ரிசைன் ஆகட்டும். நன்றி 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 எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.